गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परम् ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादशङ्करम् लोकशङ्करम्। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। गुरुचरणारविन्दाभ्याम् नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे गुरुनैव सदास्मि नमो गुरवे। न गुरोः परमम् शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तम् वन्दे कुञ्जराननम्। पीताम्बरम् करविराजित शङ्खचक्रकौमोदकी शरसिजम् करुणासमुद्रम् राधासहायमतिसुन्दरमन्दहासम् पातालयेशमनिशम् हृदि भावयामि। 17வது தசகம் துருவச்சரித்திரம் இன்னைக்கு பார்க்க போறோம். துருவன் 5 வயது குழந்தை. இந்த 5 வயது குழந்தைக்கா அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு பிரமிப்பா இருக்கும். பகவான் கிட்ட பக்தி செலுத்துறதுங்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கா, ஒரு காலம் இருக்கா, ஒரு நேரம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யாரா இருந்தாலும் என்ன, எப்படி இருந்தாலும் என்ன, தூய உள்ளத்தோட பகவான் பக்தி செலுத்தினா அரவணைச்சிக்க கூடிய குணம் படைத்தவன், அவ்வளோ கருணை மனம் படைத்தவன் பகவான் அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு எறும்பா இருந்தா என்ன, ஒரு யானையா இருந்தா என்ன, மிருகமா இருந்தா என்ன, பறவையா இருந்தா என்ன, எதா இருந்தா என்ன, குழந்தையா இருந்தா என்ன, வயோதிகனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, எப்படி இருந்தாலும். ஏன் ஒரு 15வது தசகத்திலேயே நாம பார்க்கலையா, கபில வாசுதேவனாக தேவகூதிக்கு தாயான தேவகூதிக்கே உபதேசம் பண்ணி வச்சார் அப்படிங்கறதெல்லாம் நாம பார்த்தோம். அதை வைத்துக் கொண்டு அவள் மேன்மை அடைந்தாள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கபில வாசுதேவனாக பகவான் இருந்து எப்படி உபதேசம் பண்ணார். தாயா இருந்தா என்ன, எந்த நிலைமையிலும் பகவான் பகவான் தான். அப்படி இருப்பவன் இப்ப துருவன். எப்பேற்பட்ட சரித்திரம், ஒரு அற்புதமான சரித்திரம். அது நம்ம கேட்க கேட்க நமக்கு அப்படியே புலகாங்கிதம் அடையும். அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம். உத்தானபாதன் அப்படிங்கிற ஒரு மகாராஜா. அந்த மகாராஜன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனுவினுடைய பையன், மனுவோட பையன். மனுதான் முதல் பிரம்மாவாக உற்பத்தி, பிரம்மாவின் படைப்பில் முதல் மனிதனாக வந்தவர். அப்படி மனிதனாக வந்த அவருக்கு 3 பொண்ணு 2 பையன்கள். அந்த 3 பெண் 2 பையன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் ஒருவன் உத்தானபாதன். அந்த உத்தானபாதன் அப்படிங்காத அவளுடைய பொண்ணுதான் தேவகூதி அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம். அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சரித்திரம். அதனால நாம இப்ப உத்தானபாதனினுடைய அந்த கேரக்டரை பத்தி நாம பார்க்க போறோம். இந்த உத்தானபாதன் யாரு? உத்தானபாதன் தருமனினுடைய மனுவினுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவனினுடைய பையன். அவனுக்கு 2 மனைவிகள். அந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகளுக்கும் ஒத்தி பேர் சுனீதி, இன்னொத்தி பேர் சுருச்சி. பெரியவள் கிட்ட உத்தானபாதனுக்கு அவ்வளவா பிரியம் இல்லை. அதை விட அவளுக்கு அவ்வளோ சமுத்து போராதுன்னு சொல்லலாமா, அவ ரொம்ப சாதுன்னு சொல்லலாம். சமுத்து போராதுன்னு சொல்றதை விட அவள் ரொம்ப சாதுவா இருந்த காரணத்தினால, ரொம்ப எல்லாத்தையும் அப்படியே அது போற போக்குல எடுத்துக்கொண்டு போன காரணத்தினால அவளுடைய இத மாதிரி நிலையில் இருக்கும் பொழுதுதான் இன்னொருத்தையும் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த ராஜாவினுடைய வாழ்க்கையில் சுருச்சி உள்ளே நுழைகிறாள். அவள் மெதுவாக ராஜாவை தன்வசப்படுத்திக்கிறாள். அப்படி உத்தானபாதனுக்கு முதல் மனைவியான சுனீதியின் மீது பிரியம் இல்லாமல் போகிறது. இப்ப இந்த சுனீதி சுருச்சி 2 பேருமே அரண்மனையில இருந்துட்டு வரா. அவள் தன்வசப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். சத்திரிய வம்சத்திலேயே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ராஜாவினுடைய அதுவும் பட்ட மகிழ்ச்சியினுடைய மகன்தான் அடுத்தது அரசாளுவதற்கு வருவான் அப்படின்னு. அப்படி பார்த்தா முதல் மனைவி யார்? சுனீதி தான். அப்ப அவளோட பையன் தானே முதல்ல பையனுக்கு தானே முதல்ல ராஜாவா ஆகிறதுக்கு தகுதி கிடைக்கும் அப்படின்னு இந்த சுருச்சி என்ன பண்றா, ராஜாவை சுனிதி கிட்ட அந்த விடாமையே பாத்துக்கிறா. அந்த அளவுக்கு
அவ கிளவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல திடீர்னு பார்த்தால் இரு மனைவிகளுமே ஒரே நேரத்தில் கர்ப்பம் தரிக்கிறார்கள். இப்ப சுருச்சிக்கு ரொம்ப கோபம் வருது. ராஜா கிட்ட போய் கேக்குறா, நான் உன்னை எவ்வளவு சொன்னேன், நீ இதே மாதிரி இங்க எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு கேட்கும்போது ராஜா சொல்றான், எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்கே, அது வரைக்கும் ராஜா அது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கான். இருக்கும் பொழுது அவளும் என்னோட மனைவி தானே, அவளும் இந்த நாட்டினுடைய ராணி தானே அப்படின்னு சொல்லி, இல்ல இல்ல அவளுக்கு பிறக்கிற குழந்தை தானே முதல்ல பட்டத்துக்கு வருவான் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஏன் நீ அந்த மாதிரி இல்ல அந்த குழந்தை பிறக்க விடாம பண்ணணும் அப்படின்னு இவளுடைய எண்ணம். அப்படி ராஜாவோட பயங்கர சண்டை. இத மாதிரி போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ராஜா என்ன பண்றான், ஏன் நீ அந்த மாதிரி நினைக்கிற, பிறக்கட்டுமே, அது ஒருவேளை பெண் குழந்தையா பிறந்துடுத்துனா உனக்கு பிறக்கிற பையன், உனக்கு பிறக்கிறது பையனா பிறந்தா உன் குழந்தை தானே ராஜாவா ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது சுருச்சி என்ன பண்றா, மெதுவா ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல அப்படி கொஞ்சம் அவளுடைய மனசு லேசா சாந்தமானாப்புல திடீர்னு எழுந்துட்டு ஒருவேளை அவளுக்கும் பையனாவே பிறந்துட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. கேட்டோம் அதுக்கு அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அது அந்த மாதிரி என்ன சிச்சுவேஷனோ அந்த சிச்சுவேஷன் வர்றப்ப நம்ம பாத்துக்கலாம், அதுக்காக இப்பயே நீ என்னத்துக்காக அதை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பிறக்கிற நேரம் வரை காலத்தை தள்ளுகிறான் ராஜா. இப்படி போயிட்டு இருக்கிறச்சே பார்த்தா இதுதான் பகவத் சங்கல்பம்ங்கிறது, பகவானினுடைய சங்கல்பம் அனுகிரகம்ங்கிறது. சுனீதிக்கு முதலில் ஆண் குழந்தை பிறக்கிறது. இப்ப சுனீதிக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்து எடுத்தன உடனே கேட்கவே வேண்டாம், இவளுக்கு அப்படி ஒரு கோபம் முதல்ல வருது. வந்தாலும் ஆனா இவ சைலண்டா இருக்கா. என்னடா இது, எந்த பத்துல எந்த பாம்பு இருக்குமோ தெரியாத மாதிரி இவ சைலண்டா இருக்காளே, என்ன காரணம்னு இப்ப ராஜாவாலேயே புரிஞ்சுக்க முடியல. என்ன காரணம்னா அவ மனசுக்குள்ள அவ என்ன நினைக்கிறாளாம், அவளுக்கு பையன் பிறந்துடுது ஓகே, ஆனா ஒருவேளை நமக்கு பொண்ணு பிறந்துடுத்துனா நமக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு தெரியாதே, அதனால அது வரைக்கும் அடக்கியே வாசிப்போம்னு வாசிச்சா. ஆனா என்னாச்சு, அகஸ்மாத்தா இவளுக்கும் பையனே பிறந்தது. இப்ப அவ என்ன பண்ணிட்டா, ராஜா கிட்ட திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. இவா ரெண்டு பேரையும் அரண்மனையிலேயே விட்டு வச்சோம்னா இது சரியா வராது, இவாளை நாடு கடத்திடணும் அப்படின்னு சொல்லி ராஜாவை விட்டு ராஜா கூட சண்டை போட்டு இவா என்ன பண்றான்னா சுனீதியையும், சுனீதிக்கு பிறந்த திருவன், சுருச்சியின் மகனான உத்தமன், ரெண்டு பேர் அப்படி இருக்கிறப்ப துருவனையும் சுனீதியையும் அரண்மனையை விட்டு ராஜாவே வெளியேற்றும்படி இவள் பண்றா. ராஜா வெளியேற்றி இந்த நாட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல, சில இடங்கள்ல காட்டுக்கே அமைச்சிட்டான் அப்படின்லாம் இருக்கு, சில இடங்கள்ல புராணங்கள்ல பாத்தீங்கன்னா சில பிரவச்சன கர்த்தாக்கள் சொல்றது பாத்தீங்கன்னா காட்டுக்கே போயிட்டாவா அப்படின்னு சொல்றது. ஆனா நாட்டின் ஒரு எல்லையில், நாட்டின் எல்லை பகுதியில் ஒரு சிறிய இடம் எடுத்து அங்க அவ வசிச்சுண்டு வரா. இது குழந்தையா இருக்கும் பொழுதே இந்த குழந்தை போயிடுறது அங்க. அப்படி குழந்தையா இருக்கிறப்போ இந்த குழந்தை அங்கே சென்று விடுகிறான். தெரியவே தெரியாது இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு, இந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப பிரியம். இப்படி போயிட்டு இருக்கு, நாள் போயிட்டே இருக்கிறச்சு. உத்தானபாத நிருபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபோவ சுருச்சிர்நிதராமபீஷ்டா அன்யா சுனீதிரிதி பர்த்துரநாத்ருதா சா பாமேவ நித்யமகதி சரணங்கதோபூத். இப்ப அந்த மனுவின் புத்திரன் யாரு, சுவாயம்புவ மனு. சுவாயம்புவ மனுவினுடைய புத்திரனான இந்த உத்தானபாதன்கிற அரசனினுடைய மனைவியான சுருச்சிக்கு ரொம்ப அன்புடையவளாக இருக்கா, ரொம்ப பாசமா இருக்கா. அப்படி ரொம்ப பாசமா அந்யோன்யமா இருக்க மாதிரி இருந்துட்டு இந்த சுனீதியை அவள் பிரித்து விடுகிறாள். அப்படி புருஷனால் அவள் நிராகரிக்கப்பட்டாள். நிராகரிக்கப்பட்டவளை ஊருக்கு வெளியில ஒரு சின்ன இடத்துல கொண்டு போய் வச்சாச்சா, அங்க வாசம் பண்ணிட்டு இருக்கா இவா ரெண்டு பேரும். அப்ப பட்டத்திரி சொல்றார், குருவாயூரப்பா அந்த பெண்மணி சுனீதி தன் பேருக்கு ஏத்த மாதிரியே, இதுல பேரு பொருத்தம்ங்கிறத பாக்கணும். பகவானோட அமைப்பு நீதி சுநீதி, நீதியில் சிறந்தவளாக இருக்கிறாள். அவளோட பேருக்கு தகுந்த மாதிரியே எவ்வளவு நல்லவ தெரியுமா. தான் கஷ்டத்துக்கு காரணம் சுருச்சிதான்னு தெரியறது, ஆனாலும் ஒரு நாளும் அவ அதை நினைச்சதே கிடையாது. அவளுக்கு தெரியும் சுருச்சியாலதான் தன்னுடைய கணவன் தன்னை நாட்டை விட்டு இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவ சுருச்சிதான் இதற்கு காரணம்னு அவ நினைக்கவே இல்லை. அதுக்கு பதிலா அவ என்ன பண்ணா தெரியுமா, குருவாயூரப்பா, சுவாமேவ நித்தியம் அகதி சரணம் கதோபூத்து,
இது எல்லாத்துக்குமே காரணம் தான் அநாதையாக அநாதா நாதனோடு இருந்தால் கணவனோடு வசிப்பதாகவும், அநாதா அப்படின்னா யாருமே இல்லாமல் தனியாக இருப்பதாக அவள் என்றுமே நினைத்ததில்லைன்னு சொல்றார். அவள் என்றுமே நினைத்ததில்லை. அவளுக்கு நாதனாக அவள் அடைக்கலம் அடையும் பொழுது அவளை அரவணைப்பவனாக நீ இருக்கும் பொழுது அவள் எதை பத்தியுமே நினைக்கல. சுவாமேவ நித்தியம் அகதி. நித்தியம் அகதி. அகதிங்கிறதுக்கு 2 அர்த்தம் கொடுக்கிறார். நம்மளாம் அகதி அகதின்ற வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கதி அகதி. கதியோடு நாம இந்த நாட்டுல இருக்கோம்னு நம்மளாம் நம்ம நாடு அப்படிங்கிறோம். நம்ம கதியோட நல்ல கதியோட இருக்கோம், சத்கதி அதோட இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம். அகதினா கதி இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து இங்கு வந்து தஞ்சம் அடைந்தவர்களை அகதி அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நம்ம கற்பிச்சுட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் ஆ என்றால் ஆ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஆ அப்படிங்கிற சொல் எழுத்து மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. கதிங்கிறது கதி எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவான நீயே கதி. அப்போ நித்தியம் அகதி சரணம் கதோபோது. நித்தியம் எப்பொழுதுமே மகாவிஷ்ணுவான நீயே கதின்னு உன்னை சரணடைந்தாளே குருவாயூரப்பா, இது சத்தியமா? நீதான் நல்ல கதி கொடுப்பேன்னு சொல்லி ஒன்னதிடமா நம்பி இருந்தாளே குருவாயூரப்பா, இது சத்தியமா? இது குருவாயூரப்பா இது சத்தியமான்னு சொல்லிட்டு கேட்கிறார் பட்டத்திரி. ஆமாம், இது சத்தியம்தான் என்று அவர் தலையை அசைக்கிறதோட இல்ல, இந்த அளவுக்கு என்னை நம்பி அவள் இருக்கிறாள் என்னும் என்று சொல்லும் பொழுது நான் அவளை விட முடியுமா? நானே கதின்னு சொல்லி என்னை சரணடையும் பொழுது நான் அவளை விட்டேன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மத்தவாள்லாம் என்ன சரணடையணும்னு சொல்லி நினைக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத போயிடும். அப்போ சரணாகதிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னை அவள் சரணடையும் பொழுது நான் அவளை அரவணைச்சுப்பேன். அதுதான் தத்துவம். அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பக்தி மார்க்கத்தோடு பக்தியோடு என்னை வந்து சரணடைஞ்சா என்ன தவிர வேற யாருமே இல்ல அவளுக்கு கதின்னு சொல்லி எப்பொழுது அவர்கள் நினைத்து என்னை சரணடைகிறாளோ நிச்சயமா நான் அவளை கைவிட மாட்டேங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இதை நானும் இதை கட்டாயம் செயல்படுத்துவேன்னு பட்டத்திற்கு இந்த உணர்த்துவதோடு அல்லாமல் வாக்கும் கொடுக்கிறார் குருவாயூரப்பன். 2 பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிண்டேதானே இருக்கா. இப்படி அகதி சுனீதி சுருச்சி ருச்சி சுருச்சி. சுனீதிக்கு மீனிங் சொல்லியாச்சு. சுருச்சி அப்படின்னா ருச்சின்னா இன்ட்ரெஸ்ட். சுருச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துலயும் மேல இன்ட்ரெஸ்ட். எல்லாத்துலயும் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவ ஒருத்தி இந்த மாதிரி இருப்பாளா அப்படின்னா உலகியல் வாழ்க்கையின் மீது விருப்பம் கொண்டவள், அதில் நாட்டம் கொண்டவள் அப்படிங்கறத இந்த இடத்தில் காட்டுறது. இப்ப உலகை காக்கக்கூடிய ஒரு ராஜா, உலகத்தையே காக்கக்கூடிய ஒரு ராஜா 2வது மனைவியின் சுபாவத்தின் காரணத்தினால் தன்னால எதுவுமே பண்ண முடியாத போன ஒரு சிச்சுவேஷன்ல முதல் மனைவியை காப்பதற்கு லஜ்ஜைப்படுகிறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரியுது. அப்ப அவனால் ரட்சிக்க லஜ்ஜை வரும் நேரத்தில் பகவானே கதி, அநாதையான எனக்கு நாதன் நீ அப்படின்னு சொல்லி பகவானை அவள் வந்து தஞ்சமடையும் பொழுது பகவான் அவளை அரவணைத்துக் கொள்கிறான் அப்படிங்கறத அந்த ஸ்லோகத்துல நமக்கு காட்டுறது. அப்படி இருக்கக்கூடிய இப்ப என்ன பண்ற, இங்க வந்தாச்சு, வெளியில வந்தாச்சு, அரண்மனை விட்டு வெளியில வந்தாச்சு, ஒரு இடத்துல கொண்டு உட்காத்தி வச்சிருக்கா. அங்க வாழா இருக்கும்போது இந்த குழந்தை வளர்றது, யாரு துருவன் வளர்றான். வளரும் பொழுது குழந்தை வெளியில போகும், விளையாடும், அங்க 10 பசங்க இருக்கும், எல்லா குழந்தைகளோட விளையாடும். இது இப்படியே நாளொரு மேனி பொழுது கொண்டா விளையாடிட்டு இருக்கு. விளையாடிட்டு இருக்கும் பொழுது குழந்தைகள் எல்லாம் விளையாடி எல்லா குழந்தைகளும் எங்க அப்பா இதை வாங்கிட்டு வந்தா, எங்க அப்பா எனக்கு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தா, எங்க அப்பா இன்னைக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, எனக்கு பர்த்டே இன்னைக்கு கோவிலுக்கு போனோம், நாங்க அப்பாவோட நான் இதுல போனேன் அதுல போனேன், இப்படி பெருமையா எல்லா குழந்தைகளும் ஒண்ணா பேசிக்கும். ஆனா இதை பார்த்து ஒரு நாள் கூட இந்த துருவனுக்கு நம்பப்பா நமக்கு எதுவும் செய்யலையே அந்த மாதிரி எண்ணங்கள் துருவனுக்கு வரவே இல்லை. ஆனால் அந்த குழந்தைகள் சும்மா இல்ல. உடனே என்ன பண்றது, ஒரு நாள் துருவனை கூப்பிட்டு, ஏண்டா துருவா, நாங்கெல்லாம் எங்க அப்பாவை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசுறோம், எங்க அப்பா இதை வாங்கி கொடுத்தா அதை வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு சொல்றோம், இங்க கூட்டின்னு போனா அங்க கூட்டின்னு போனான்னு சொல்றோம், நீ ஒரு நாள் கூட உங்க அப்பாவை பத்தி பேசவே இல்லையே, உங்க அப்பா யாருன்னு கூட நீ எங்க கிட்ட எல்லாம் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பசங்க எல்லாம் கேக்குறது. உடனே துருவன் என்ன பண்றது, இந்த கேள்வி இந்த சின்ன குழந்தை, அது சின்ன பையன், ஒரு 4 வயசு 5 வயசு பாலகன். அந்த குழந்தையோட மனசுல இந்த கேள்வி தைக்கிறது. நேர குழந்தை அம்மா கிட்ட போறது.
அம்மா, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தா அவள்லாம் என்னமா இந்த மாதிரி உங்க அப்பா யாருடா நீ சொல்லவே இல்லையே, என்கிட்ட காட்டவே இல்லையே அப்படின்னு கேக்குறாமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா அம்மா என்னோட அப்பா யாருமா அப்படின்னு கேக்குறது. அப்ப சுனீதி என்ன பண்ணா, அப்பா உன் தகப்பனார் யாருன்னு சொல்றேன், ஆனா அத கேட்டுட்டு நீ அவரை பாக்குறேன் கேக்குறேன்லாம் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க அவள் சொல்கிறார், துருவா யாரெல்லாம் உங்ககிட்ட கேட்டாளோ, உங்ககிட்ட கூட விளையாடினா இல்லையா குழந்தைகள்லாம், அவள்லாம் யாரெல்லாம் உங்ககிட்ட கேட்டாளோ அப்படி கேட்டவா எல்லாம் கைய கட்டி வாய பொத்தி வாயடைச்சு நிக்கிற மாதிரி இருப்பா அவரை பார்த்தா. ஏன் தெரியுமா, அப்பேற்பட்டவர் யார் அப்படின்னா இந்த நாட்டுக்கே சக்கரவர்த்திப்பா உங்க அப்பா, அவர் உத்தானபாத மகாராஜா அப்படின்னு சொல்ல பரம சந்தோஷம் துருவனுக்கு. சரி, ராஜாதான் உத்தானபாத மகாராஜா தான் நம்ம அப்பா, அப்ப ஏன் நம்ம இங்க இருக்கோம், நாம ஏன் அரண்மனையில இல்ல, இதெல்லாம் அந்த குழந்தை யோசிக்கல. அந்த யோஜனை வரல அந்த குழந்தைக்கு. அது நம்ம அப்பா ராஜா, நம்ம அப்பா சக்கரவர்த்தி அப்படின்னு குடுகுடுன்னு ஓடுறது. உடனே ஓடி போய், ஏய் எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அப்பா இந்த நாட்டுக்கே ராஜாவான உத்தானபாதன் தான் அந்த பசங்க கிட்ட எல்லாம் சொல்றது. சொன்ன உடனே அந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணும், சிரிக்கிறது எல்லாம் கையை தட்டிட்டு ஒரே சிரிப்பு. என்னடா உங்க அப்பா ராஜாவா, இந்த நாட்டுக்கே ராஜாங்கிற, உனக்கே இது வேடிக்கையா இல்ல, என்ன ஜோக் அடிக்கிறியா எங்க கிட்ட வந்து அப்படின்னு, இந்த நாட்டுக்கே ராஜாங்கிற உனக்கு அப்பான்னு வேற சொல்லிட்டு இருக்க, அப்படின்னா நீ ஏன் அரண்மனையில இல்ல, ராஜாவோட பையன் தானே நீ, அப்ப நீ எங்க இருக்கணும், அரண்மனையில தானே இருக்கணும், அப்படி இருக்க வேண்டிய நீ ஏன் இங்க இருக்க, சரி நாட்டுக்கே ராஜான்னா உங்க அம்மா ராணி தானே, அப்ப மகாராணி ஏன் இங்க இருக்கா, எதுக்காக இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு கிண்டல். அதனால நீ சொல்றதெல்லாம் பொய், நீ வேணும்னு சொல்ற, உங்க அம்மா வந்து என்ன எதனால அப்படி இல்ல, எங்க அம்மா சொன்னா, எங்க அம்மா நிஜம்தான் சொல்லியிருப்பா, இல்ல இல்ல இந்த நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் ஆளக்கூடியவன் மகாராஜா, எல்லாருக்கும் அப்பா, எல்லாருக்கும் தந்தை போன்றவன், இந்த நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் காப்பாற்றும் பொறுப்பு ஒரு ராஜாக்கு இருக்கு, எல்லாருக்கும் தந்தை போன்றவன் அப்படிங்கிற காரணத்தினால வேணா உங்க அம்மா ஒரு சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி. ஆனா உங்க நெஜம் அப்பா எல்லாம் அவர் கிடையாது, நீ சும்மா கிண்டல் பண்ற அப்படி, நீ சும்மா எங்களுக்கு வந்து எங்களை ஏமாத்துற அப்படின்னு சொல்லும் பொழுது துருவனுக்கு என்ன தோன்றது, சரி இந்த பசங்களுக்கெல்லாம் நம்ம அப்பாவை காமிச்சே விட்டுணும், இப்படி எல்லாம் இந்த பசங்க பேசுறானுங்களான்னு அம்மா சொன்னது மறந்து போயிட்டு துருவனுக்கு. சுனீதி என்ன சொன்னா, இதுக்காக நான் சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாம் நீ அரண்மனைக்கே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கா சுனீதி. ஆனா அந்த வார்த்தை மறந்து போச்சு துருவனுக்கு. மறந்து போய் இந்த பசங்கள்லாம் இந்த மாதிரி பேச பார்த்து, இல்ல நிச்சயமா நம்ம அப்பாவை கூட்டிட்டு போய் இவாளுக்கெல்லாம் காட்டணும்னு சொல்லி எல்லா குழந்தைகளா போயிட்டான். இங்க இருந்து போயிட்டான், நேர அரண்மனைக்கு போயிட்டான், ராஜசபைக்கு போறான். அங்க பார்த்தா உத்தானபாதன் ராஜ சிம்மாசனத்துல சபையில உட்கார்ந்துட்டு இருக்கான், பக்கத்துல சுருச்சி உட்கார்ந்துட்டு இருக்கா. தேஜஸ் இந்த குழந்தைக்கு, அப்படி ஒரு தேஜஸ் துருவனுக்கு. ராஜாவோட பையனாச்சே இருக்காதா பின்ன, அப்பேற்பட்ட தேஜஸ் உள்ள அரண்மனைக்குள்ள நுழையிறான். அத்தனை பேரும் பாக்கறா. அரண்மனைக்குள்ள அவ்வளவு ஈஸியா நுழைய விட்டுருவாளா யாராவது, எல்லாரும் தடுப்பா இல்லையா, யாருமே தடுக்கலையாம். குழந்தையினுடைய தேஜஸ் பாக்குறா. இந்த குழந்தை அங்க வளர்ந்தாலும் அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த துருவன் மகாராஜாவோட பையன் அப்படிங்கறது அவ எல்லாருக்குமே தெரியும். அதனால குழந்தை அரண்மனைக்குள்ள நுழையும் பொழுது யாருமே தடுக்கவே இல்லை. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, சுருச்சியோட பையன், சுருச்சி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, ராஜா சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. சுருச்சியோட பையனான உத்தமனை தன் மடியில் உட்கார்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறான் ராஜா. உட்கார்த்தி வச்சுண்டு அணைச்சுண்டு குழந்தைய உட்கார்ந்துட்டு இருக்கான். எந்த குழந்தைன்னு, அதுக்கும் இதே மாதிரி 4.5 வயசு 5 வயசு குழந்தை அது. அப்ப அதுவும் மழலையா ஏதோ பேசிட்டு இருக்கு. குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரோட குரலே இருக்கு, நமக்கு தெரியும். அந்த மாதிரி குழந்தையினுடைய மழலை வார்த்தைகளை, மழலை வாக்குகளை கேட்டு கேட்டு அவன் ரசிச்சுட்டு குழந்தைய அணைச்சுட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுல ஆனந்தப்பட்டு இருக்கான் அங்க ராஜா. இருந்து இது பாக்குறது, இது துருவன் பார்த்த உடனே ஆஹா, உத்தமனை பத்தி யாரும் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கானேன்னு பொறாம வரல இந்த குழந்தைக்கு, துருவனுக்கு. ஆஹா, அவன் நம்ம தம்பி அப்படிங்கிற ஒரு உணர்வு அதுக்கு தெரியுது. அவன் அந்த மடியில உட்கார்ந்துட்டு இருக்கான், ரொம்ப ஆனந்தமா இருக்கான் அப்பா கிட்ட. அப்போ இன்னொரு மடி காலியா தானே இருக்கு, அந்த மடியில தானே அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் நம்ம தம்பி, அப்பாவோட இன்னொரு மடி காலியா தானே இருக்கு, அதுல நம்ம போய் உட்கார்ந்துட்டா என்ன அப்படின்னு குழந்தை என்ன பண்றது யோசிக்கிறது. யோசிச்ச நாளைக்கும் இந்த குழந்தைகள் புடை சூழ வேற வந்திருக்கான் அவன். அந்த குழந்தைகள்லாம் அங்க நிக்கர்ச்சியே
சிம்மாசனம்னாலே இந்த படிக்கட்டு எல்லாம் இருக்கும். நீங்க இதுல பாத்திருப்பீங்க, பாக்குறதுன்னா ராஜசபைன்னு வரும்பொழுது இந்த படிக்கட்டுல துருவன் வந்து கிடுகிடுன்னு ஏறி போறான். இந்த கிடுகிடுன்னு துருவன் ஏறி போறான். போய் அப்பா மடிய பிடிக்கிறதுக்கு போறான். அப்பாவுக்கும் பாசம் இருக்காதா? அவனுக்கும் தன்னுடைய குழந்தைங்கிறது தெரியாதா? பாசம் இருக்காதா? உடனே ஆனால் மெதுவாக பக்கத்தில் சுருச்சியை திரும்பி பார்த்தான். பயம் உள்ளுக்குள்ள அவனுக்கு தடுக்கிறது. ராஜசபை உட்கார்ந்து இருக்கிறது. பக்கத்துல திரும்பி பார்க்கிறான். திரும்பினா சுருச்சி முறைக்கிறான். அப்ப திருவன் மெதுவா ஏறான். ஏறி மெதுவா அப்பாவை எட்டி பிடிக்கிறதுக்கு போறான். அங்கே பிது சுருச்சி புத்திரகம் உத்தமந்தம் திருஷ்ட்வா த்ருவ கில சுநீதி சுதோதிரோஷ்யா ஆசிக்ஷிபே கில சுசி சுதராம் சுருச்யா துஸ்ஸந்த்யஜ கலு பவத் விமுகைரசூயா. இப்ப சுனீதியினுடைய பிள்ளையான உத்தமன் துருவனோட துருவனை மடியில உட்காத்தி வச்சுக்கலன்னு இப்பதான் ஏறிட்டு இருக்கான். உத்தமன் மடியில ஏறி உட்கார்ந்து இருக்கான். ஒரு படி காலியா இருக்கேன். ஏறி கிட்டக்க போய் அப்படி போய் நின்னுண்டு கேறதுக்கு ஆசைப்பட்டு அப்படி நிக்கிறதை பார்த்தாள். திருஷ்டுவா உத்தமனை பார்த்துட்டு இவன் போறான். போன உடனே அங்க பார்த்த உடனே சுருச்சி என்ன பண்றா? டக்குன்னு கைய பிடிச்சி இழுக்கிறான். தொட முடியல, இன்னும் டச்சே பண்ணல. யார? உத்தான பாதல டச்சே பண்ணல. ஐயோ குருவாயிரப்பா, அந்த சுருச்சி என்ன பண்ணா? துருவன் கைய பிடிச்சு இழுக்கிறாளே. யாரு? பட்டத்திரி கத்துற பிடிச்சு இழுக்கிறாளே. இழுத்து அங்கேருந்து தள்ளிட்டாளே. அப்படியே உருண்டு வர்றது அவரு கற்பனை அவருடைய மனக்கண்ணுல தெரியறது. பட்டத்திரிக்கு ஏறி குழந்தை என்ன வேகமா போனானோ அதை விட வேகமாக அவள் பிடிச்சு இழுத்து தள்ள பார்த்து அந்த படிக்கட்டுல உருண்டு குழந்தை கீழே வந்து விழருது. கீழே வந்து விழுந்தா உடம்பு பூரா அடி அடி, கன்னத்துல எல்லாம் அடி. அப்படி ஒரு அங்கங்க தடிச்சு போயிடுறது. உடனே கிடுகிடுன்னு சின்ன குழந்தை ஜவஜவன் ஆயிடுறது. சில இடங்கள்ல ரத்தம் செராச்சி போறது. இந்த மாதிரி குழந்தை கண்ணுல ஜலம் பெருகிறது. உடம்பு பூரா காயம், கண்ணுல ஜலம் பெருகிறது. கூட வந்த குழந்தைகள் எல்லாம் இத பாக்குறது. இத பாக்குறாளே, சுத்தி நிக்கிறாளே. ஆனால் துருவன் அவமானப்படவில்லை. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அப்பாவை காட்டணும்னு வந்தான். ஆனா அவன் விழுந்துட்டமே, இவ எதிர்க்க நம்ம விழுந்துட்டமே, நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ இத்தனை பேர் இருக்காளேன்னு சுத்தி முதல்ல அவளைதான் பார்ப்போம். நம்மளை பாக்குறாளே என்ன நினைக்கிறாளோன்னு ஒரு மாதிரி அவமானமா இருக்கும். ஆனால் துருவன் அவமானப்படவில்லைங்கிறார் பட்டத்திரிங்க. மாறாக அப்பா வடியில உட்கார முடியாத பாவியான ஆயிட்டனேன்னு நினைச்சானாம் துருவன். மனோபாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பாவினுடைய மனசுல நம்மளால உட்கார முடியலையே, இப்படி ஒரு பாவி ஆயிட்டேனே அப்படின்னு அந்த குழந்தை வருத்தப்பட்டது. அப்பா பாசம் தனக்கு கிடைக்கவே கிடைக்காதான்னு கண்கள்ல ஜலத்தோட, கண்ணுல ஜலம், ஐயோ அப்பாவோட பாசம் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ஏங்கறது. அப்படியே நான் தழுக்கிறது. நான் தழுத்தழுத்துட்டு சும்மா இல்ல, திரும்பி உடனே அழுதுண்டே வந்துருவோம். இன்னொரு குழந்தையானா 5 வயசு தான் ஆறுது, அதுக்கு அழுதுண்டு ஓடி வந்துரும். இப்படி எல்லாம் அடி வாங்கித்தனா உடனே எழுந்துக்கல. எழுந்து நிக்கிறது. நின்னுண்டு நான் தழுத்தழுத்துட்டு சுருச்சி கிட்ட கேக்குறது, அம்மா அவர் எனக்கும் அப்பா தானேங்கிறது. அம்மா அவர் எனக்கும் அப்பா தானே, அவர் ஒரு மணி காலியா தானே இருக்கு, நான் உட்கார கூடாதான்னு கேக்குறது இந்த குழந்தை. கேட்ட உடனே சுருச்சி கடுமையான வார்த்தைகளால் பேசினாள். அப்பொழுது பேசிய வார்த்தைகளை பட்டத்திரியால் எழுத்துக்களை வடிக்க முடியவில்லைன்னுட்டார். பட்டத்திரியால் அந்த எழுத்துக்கள் வார்த்தைகளை கோர்த்து வடிக்க முடியவில்லை. அதனால் ஆச்சிக்ஷிப்பே மிகவும் கடுமையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு சிறு அர்த்தங்கள் மட்டும் மேலோட்டமாக சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவ்வளவுதான். ரொம்ப கடுமையான வார்த்தைகள் தான் சுருச்சி பேசினாள் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கிறது. ஆனா என்ன சொல்றா அப்படிங்கறத ரொம்ப டீப்பா போகாம என்ன சொல்றாங்கிறத மாத்திரம் கடுமையான வார்த்தைகளால் பேசலாம். அப்படின்னா துருவனை பார்த்து, டை உனக்கு இந்த ஜென்மத்துல இந்த பாக்கியம் எல்லாம் இல்ல அப்படின்னாலாம். ஏம்மா அப்படின்னு துருவன், அப்பயும் அம்மான்னு தான் கூப்பிடுறான். ஏம்மா அப்படின்னு துருவன் கேட்டான். கேட்ட உடனே, அதுவா நீ என்னோட கர்ப்பத்துல உத்தமன் மாதிரி வாசம் பண்ணி இருந்தா உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என் வயிற்றுல பிறந்த பையனாக இருந்திருக்க வேண்டும், அப்பதான் உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். நீ எல்லாம் துர்பாகியவான், அதனால இங்க வர்றதுக்கே லாய்க்கு இல்ல, நீ இந்த இடத்த விட்டு போ. அதோட இல்ல, மேலும் இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னா, அந்நிய ஸ்திரீ கர்ப்பத்தில் வாசம் பண்ணவன், அவளும் ராஜாவோட மனைவிதானே அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருந்ததுனாலதான் அவ இப்படி பொறாமையோட பேசுறா. என்ன ஒரு
கோரமான வார்த்தை, ஒரு கடுமையான வார்த்தை. அததான் இப்ப இத பார்த்துட்டு பட்டத்திரி இதுக்கு மேலையும் அவள் அதிகமாக பேச 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 அவரால் அந்த வார்த்தைகளை கோர்க்க முடியவில்லை. அதனாலதான் ஆச்சிக்ஷிபேன்னு ஒரே வார்த்தையா அவர் போட்டுடுறார். அதை கேட்ட குழந்தை அப்பையும் அது என்ன பண்றது, இதெல்லாம் கேட்கிறது. அதுக்கு கடுமையான வார்த்தையா, அது தப்பான வார்த்தையா, இதெல்லாம் அந்த குழந்தையினுடைய மனசுல இல்ல. இப்ப அப்பா மடியில அதுக்கு உட்காரணும். அதோட எய்ம் ஃபுல்லா என்ன பண்ணணும், அப்பா கிட்ட நம்மளையும் அப்பா அரவணைச்சுக்கணும், அப்பா மடியில உட்காரணும். நமக்கு இவர் அப்பா அப்படிங்கிறது, அவரும் பாசமா இருக்கணும், நாமளும் அப்பா கிட்ட பாசமா இருக்கணும். அந்த குழந்தையோட எண்ணமே அது ஒண்ணுதான். அதனால அது என்ன ஒன்னே கேட்கறது, அம்மா நானும் உங்க கர்ப்பத்துல வாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கறது. அப்ப அது தெரியல எவ்வளவு குழந்தை இன்னசென்டா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்மா அப்படின்னா நானும் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கேட்டது. இப்படி கேட்ட உடனே அவ சொன்னாலாம், போய் காட்டுக்கு போ, காட்டுக்கு போய் தபஸ் பண்ணு. அப்போ பகவான் வருவார். பகவான் வந்த உடனே அவர்கிட்ட என்னோட கர்ப்பத்துல வாசம் பண்ணணும்னு போய் ஒரு வரத்தை வாங்கிட்டு வா. அப்போ உத்தமன் மாதிரி நீ பிறந்து அப்பா மடியில உட்காரலாம் அப்படிங்கிறான். இவ வயித்துல போய் பிறக்கிறதுக்கு காட்டுக்கு போய் தவம் பண்ணணுமா? அதுதான், அதுவும் தபஸ் பண்ணணும், அதுவும் எங்க போய், காட்டுக்கு போய் அப்படின்னு அந்த குழந்தை கிட்ட பட்டத்திரி அந்த குழந்தை கிட்ட இவள் இப்படி சொன்னாலே, குருவாயிரப்பா இவ வயித்துல பிறக்கிறதுக்கு அந்த குழந்தை காட்டுக்கு போய் தபஸ் பண்ணணுமா குருவாயிரப்பா அப்படின்னு அசூயா, இப்படி ஒரு அசூயாவா இருக்காளே. அசூயைனா நமக்கு எதையாவது தொட பிடிக்காது, அந்த மாதிரி அது ஒரு வார்த்தையா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க பொறாமை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண அர்த்தத்தை இந்த இடத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு இன்னொரு அர்த்தமாக அசூயா அப்படின்னா பொறாமை அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க கொடுக்கிறது. துஸ்சந்தியஜா கலு பவத் விமுகைர் அசூயா, விமுகைஹி அசூயா. ஏன் அப்படின்னா பவத் விமுகைஹி அசூயா அப்படின்னா இப்படி அவள் இருக்கிறதுக்கு காரணம், இப்படி அவள் செஞ்சதுக்கு காரணம் சுனீதி கிட்ட அவளுக்கு இருக்கிற அசூயையே. அசூயைனா என்ன அர்த்தம்னா, நம்மளாம் ஐயோ சுனிதியை கண்டா பிடிக்கல, சுனிதி மேல ஒரு அன்டச்சபிள் ஃபீலிங்ல இருக்கா அப்படின்லாம் நம்ம நினைப்போம். இல்ல, சுனீதியின் மீது அவளுக்கு இருந்த பொறாமை, அதுவே காரணம். குருவாயிரப்பா ஒன்ன புஜிக்காத, ஒன்ன பூஜை பண்ணல, உன்கிட்ட பக்தி மேல பண்ணல, உன்கிட்ட ஒரு கீர்த்தனம் ஒன்ன பார்த்து பாடல, உன்னை பார்த்து அப்படியே ரசிச்சு மெய் மறந்து போகல, அப்படி எல்லாம் இல்லாதவாளுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த அசூயை மாதிரி ஒரு கெட்ட குணம் அவளுக்கு இருந்துட்டே இருக்கும், அவளை விட்டு அது போகாது குருவாயிரப்பா அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். அதானே குருவாயிரப்பா, அப்பேற்பட்ட பொறாமை தானே அவளுக்கு இருக்கு, உன்னை நினைக்கணும் கூட அவளுக்கு தோணல தானேன்னு கேட்க, ஆமாங்கிறார் குருவாயிரப்பன். அப்புறம் இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு நேரம் அம்மா கிட்ட ஓடி வரும். அங்கேந்து உடனே அவ இந்த மாதிரி சொல்லிட்டால, அப்பா மடியில உட்காரணும், இதுக்கு என்ன பண்ணணும், பாட்டுக்கு போகணும், தபஸ் பண்ணணும், தபஸ் பண்ணி பகவான்கிட்ட வரம் கேட்கணும். என்ன வரம் கேட்கணும், சுருச்சியின் கர்ப்பத்தில் பிறக்கணும், பிறந்தா அப்பா மடியில உட்காரலாம். இப்ப இதுக்கு குழந்தைக்கு இது மட்டும்தான் மனசுல நிற்கிறது. உடனே என்ன பண்றது, அங்கேருந்து ஓடி வருது. இப்ப அதோடையே காட்டுக்கு போகணும், தவம் பண்ணணும், அதோடது நேர ஓடி வருது. ஓடி இங்கே இப்ப இது என்ன இது வருது, அவளுடைய துர்கதி, துர்கதி யாளுக்கு, சுருச்சிக்கு. மாதா பிதா செய்யறதுதான் மக்களை காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இவளுடைய கெட்ட குணத்தின் காரணத்தினால்தான் பின்னாடி சில நிகழ்வுகள்லாம் நிகழப்போகிறது அப்படிங்கறது சொல்றதுக்காகத்தான் இதையும் கூடவே அவர் சொல்லிட்டு வரார் பட்டத்திரி. அப்புறம் இந்த குழந்தை நேரம் அம்மா கிட்ட ஓடி வரான். சுனிதி என்ன பண்ணிட்டு, அப்பா யாருன்னு கேட்டுட்டு போன அந்த பையன், அப்ப போனவன் இன்னும் வரல, கேட்டுட்டு குழந்தை போனானே, விளையாட போனவனே இவன் ஆளையே காணமே, எங்க போனான், நாழியாச்சேன்னு உள்ள வேலை செஞ்சிருந்தவோ வேலையெல்லாம் விட்டுட்டா. வாசல்ல நின்னுண்டு பாக்குறா, ஒரு குழந்தைகளை கூட காணுவாங்க. எந்த குழந்தையும் விளையாடின்னு இருக்க குழந்தைகளை எல்லாம் காணமே, என்ன ஆச்சு, ஐயோ காணவே காணோம், இவன் அரண்மனைக்கே நிஜமா போயிட்டானா, என்ன ஆச்சோன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க தூரக்க இந்த குழந்தைகள் புடை சூழ இது இருக்கு. இந்த பிள்ளை வந்ததுக்கு தூரக்க தெரியல இவளுக்கு. கொஞ்சம் கிட்டக்க வர வரதான் முகத்துல எல்லாம் அந்த அடிபட்டு அந்த வீங்கி, இத்தனை நாள் பேசிட்டு இருந்திருக்காரு இவர் வேற, அதனால அந்த அடிபட்டு அந்த உடம்புல எல்லாம் அந்த காயத்தோட குழந்தை வரான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ஓடுறா. இவர் ஓடி போய் குழந்தைய தூக்கி அணைச்சுண்டு, வா என்னடா ஆச்சு உனக்கு, அரண்மனைக்கு போயிட்டியா, ஏண்டாப்பா அங்க போனேன், ஆமா அம்மா போனேன், ஏண்டாக்கா அங்க போனேன், நான் தான் நான் போகாதேன்னு சொன்னேனே அப்படின்னு கேட்க போய், இல்லம்மா இவாளுக்கெல்லாம் அப்பாவை காட்டலான்னு போனேம்மா அப்படின்னு குழந்தை அங்கேருந்து சொல்றது.
அந்த குழந்தையினுடைய அந்த இன்னசென்டான அந்த வார்த்தையும் அந்த முகத்தையும் பார்த்த உடனே சுனீதியினுடைய மனசுக்கு தாங்க முடியல அவளால. நீ என்னடாப்பா ஆச்சு அப்படின்னு கேக்குறா. கேட்ட உடனே அங்க நடந்த விஷயங்களை பூரா துருவன் சொல்றான். சொன்ன உடனே அம்மா இந்த மாதிரி சொன்னான், இந்த மாதிரி எல்லாம் சொன்னாளா? சொன்ன உடனே அப்ப இன்னொரு ஸ்திரீயினுடைய கர்ப்பத்துல பிறந்தேன்னு சொல்றா. அப்ப அவளுடைய கர்ப்பத்துல பிறந்தா நான் அப்பா மடியில உட்காந்துக்கலாமாமா, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டம்மா. அப்ப என்ன பண்ணா, என்ன நீ காட்டுக்கு போய் தவம் பண்ணு அப்படின்லாம் எனக்கு சொன்னாம்மா சித்தி அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு அம்மாவாக இருந்தால் இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன பண்ணிருப்பா? உடனே குழந்தையோட கையை பிடிச்சிருப்பா, நேர அரண்மனைக்கு போயிருப்பா. அங்க போய் உண்டு இல்லைன்னு எத்தனை வார்த்தைகள்லாம் இருக்கிறதோ அத்தனை வார்த்தைகளாலும், எத்தனை வார்த்தைகள் எல்லாம் போட முடியுமோ அத்தனை வார்த்தைகளாலும் போட்டு சுருச்சிய ஒரு வழி பண்ணிட்டு வந்திருப்பான். ஆனா இவன் என்ன பண்ணினா, அதுதான் இததான் என்ன சொன்னா பாகவதமே சொல்றது. அது அவ்வளோ பெரிய மகா பாக்கியமாக இத பாகவதம் சொல்றது. மாமங்கலம் தாத பரேஷு மம்ஸ்தா புங்கே ஜனாய தரதுக்க தஸ்தது சத்தியம் சுருச்சியா விகிதம் பவாத்மே யத் துர்பகாயா உதரே கிரகீதா அப்படின்னு சொல்றது. மாமங்கலம் தாத பரேஷு மம்ஸ்தா. அப்பா நம்ம என்ன பண்றது, துயரத்தோட எல்லை அதெல்லாம் சுனிதிக்கு தெரியுது. இது துயரத்தினுடைய எல்லை அந்த குழந்தை கிட்ட காட்டாம ஒரு பெருமூச்சு விட்டுக்கிறா. முதல்ல பெருமூச்சு விட்டுட்டு தன்னுடைய குழந்தை கிட்ட சொன்னாலாம், அப்பா குழந்தை, யாருக்கும் நீ எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் உன்னை எவ்வளவு நினைச்சாலும் சரி அடுத்த வாளுக்கு தீங்கு மட்டும் நினைக்காதே. குழந்தைக்கு எப்படி டீச் பண்றா, இவ்வளவு தூரம் அவ உன்னை பண்ணிட்டான்னு நீ உடனே அவளுக்கு தீங்க மட்டும் நீ நினைச்சிடாதே. ஏன்னா பிறருக்கு தீமை செஞ்சோம் அப்படின்னா அது முதல்ல அனுபவிக்கிறவா நாம தான் இருப்போம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நாம்பளாதான் இருப்போம். சத்தியம் சுருச்சியா பிகிதம் பவாத்மே. செல்வமே, உன்னுடைய சித்தியானவள் சுருச்சி சொல்லினது பூரா உண்மை, சத்தியம். அவள் சொன்னது எல்லாமே சத்தியம்தான். ஏன்னா நான் துர்பாகியவதி, இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய அம்மா துர்பாகியம்பா, எனக்கு பாக்கியம் இல்ல. அதனால நீ என்னுடைய வயிற்றில் பிறந்த காரணத்தினால உன்னுடைய நிலை இப்படி இருக்கு. உன் சித்தி சொன்னது கரெக்ட் தான்ப்பா, அதனால அதை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவளுக்கு எந்த விதத்திலையும் நீ தீங்கு நினைக்காதேன்னு சொன்னாலாம். இப்படி யாராவது சொல்வாளா? அவ உன்ன சொல்லிட்டாளேன்னு ஏன் தெரியுமா? உன்னால கஷ்டப்படல, என்னால கஷ்டப்படுறேன். நீ கஷ்டம் உனக்கு வந்த கஷ்டம் பூரா உன்னால இல்ல கண்ணப்பா. உனக்கு வந்த கஷ்டம் எல்லாமே என்னால. நான் தான் துர்பாகியவதி, என்னோட சேர்ந்ததுனால நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி அந்த குழந்தையை சமாதானப்படுத்துகிறாள். பன்மோகிதே பிதரி பஷ்யதி தாரவஷ்யே தூரம் துருக்தி நிகத சகதோ நிஜாம்பம் சாபி ஸ்வகர்மகதி சந்தரணாய பும்சாம் கத்பாதமேவ சரணம் சிஷவே சசம்ச. குருவாயூரப்பா, அந்த அம்மாவை தவிர வேற யாரால நான் இப்படி பேச முடியும்? உடனே கேட்கிறார் பட்டத்திரி. அவரால் தாங்க முடியல. பாகவதத்தை படிச்சு படிச்சு பார்த்து எப்படி வார்த்தைகளை போடுறது, இப்படி கூட ஒருத்தி இருப்பாளா அப்படின்னு அவருக்கு இது பண்ண முடியாம வார்த்தைகளை கோக்குறார். அப்பா குருவாயூரப்பா, இவளை தவிர வேற யாராவது இந்த மாதிரி இருப்பாளா, இப்படி பேச முடியுமா? அப்பா துருவா, நீ உன் அப்பாவையோ சித்தியையோ எதுவுமே தப்பா நினைக்காத. நம்ம கஷ்டங்களுக்கு யார் காரணம் தெரியுமா? சாபி ஸ்வகர்மகதி, சஹ அபி ஸ்வகர்மகதி. நம்மளுடைய கர்மா தான் இது எல்லாத்திற்குமே காரணம். இது எல்லாத்துக்கும் நாமதான்ப்பா காரணம். தீதும் நன்றும் பிறர் தரவரா என்பாரா. என்ன பாவம் பண்ணோமோ நம்மளோட பிராரப்த கர்மாவை நாம அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதனால தாண்டாப்பா நாம இதெல்லாம் அனுபவிக்கிறோம். என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பத்பாதமேவ, பத்பாதம் ஏவ, உன்னுடைய பாதத்தை மட்டுமே அர்த்தம். ஏவ சரணம் சிஷவே சசம்சே. அப்பா துருவா கூப்பிட்டு சொல்றா, குருவாயூரப்பா அந்த குழந்தைக்கு அவ சொல்றா, என்ன உபதேசம் பண்ணா தெரியுமா? நீ எதையும் மனசுல வச்சுக்காத. அவ என்ன சொன்னா, உன்னுடைய பாதத்தை மட்டுமே
கெட்டியா புடிச்சுக்கோன்னு சொன்னாலே குருவாயூரப்பா, இது சத்தியமா? ஆமா பட்டத்திரின்னு பட்டடைய குருவாயூரப்பன். அம்மா சித்தியும் இததாம்மா சொன்னான். என்ன சொல்றான் துருவன்? அம்மா நீ சொன்ன மாதிரி சித்தியும் இதையேதான் சொன்னா. என்ன சொன்னாவ? போ காட்டுக்கு போ, தவம் பண்ணு, பகவான் நினைச்சு தவம் பண்ணு, பகவான் வருவார், வரம் கேள். இப்ப இவ என்ன சொல்றா? நமக்கு கதி யாரும் கிடையாது, நீ பகவானை புடிச்சுக்கோ, பகவானே சரணாகதி அடை. அம்மாவும் அததான் சொல்றா. உடனே இந்த குழந்தை என்ன சொல்லுது? இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணி பாக்குறது. அம்மா இதையே தான் அம்மா சித்தியும் சொன்னா. அப்ப அந்த குழந்தை மனசு எப்படி இருக்கு சொல்ல? அப்புறம் என்னடா கண்ணா, பகவானோட திருவடியை கெட்டியா புடிச்சுக்கோ, அப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு இவளும் சொன்னா. அப்படி இல்லம்மா, ஆனா நீ திருவடியை கெட்டியா புடிச்சுக்கோன்னு சொன்னேன், ஆனா சித்தி அதையே வேற மாதிரி சொன்னாமா அப்படின்னு. எப்படிடா கண்ணா சொன்னா அப்படின்னு கேட்ட. இல்லம்மா, காட்டுக்கு போகணும், அங்க உக்காண்டு தபஸ் பண்ணணும், தபஸ் பண்ணி பகவான் வருவார், பகவான் கிட்ட வரம் கேட்கணும், அப்புறம் அந்த அம்மா கிட்ட பிறக்கணும்னு சொன்னா, அதனால நான் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது குழந்தை. இத சொன்ன உடனே சுருச்சிக்கு இப்ப சுனிதிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. சுனிதி என்ன பண்றா? சுருச்சியோட எண்ணம் என்ன? காட்டுக்கு போறது. இவ ஏன் அந்த மாதிரி சொன்னா? இது புடிச்சுட்டு கெட்டியாத. ஆனா இவ ஏன் அந்த மாதிரி சொல்றான் அப்படின்னா, காட்டுக்கு போய் தபஸ் பண்றேன்னு உட்காந்துக்கிறது இந்த குழந்தைன்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணும்? காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் வரும் உட்காண்டா. மிருகங்கள்லாம் எப்படி ஒரு குழந்தை, பச்சிலான் குழந்தை உட்காந்து இருக்கு, சும்மாவா விடும்? உட்காந்து அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு மரத்தடியில உட்காந்து தியானம் பண்றேன், தவம் பண்றேன்னு ஏதோ பகவானை நினைச்சுட்டு உட்காந்து இருக்குன்னா அதுக்கு என்ன வருது பக்கத்துலன்னு தெரிய போறது இல்ல. ஏதாவது அடிச்சு அதை சாப்பிட்டு விடும். அந்த குழந்தை இறந்து விடுவான். இறந்த செய்தி கேட்டவுடன் சுனீதிக்கு இந்த விஷயம் வரும். சுனீதிக்கு இந்த விஷயம் வந்தால் அவள் தன் மகன் இறந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கதறுவாள். அவள் கதறி அழுவதை பார்த்து நாம் சந்தோஷப்படலாம் என்று சுருச்சி நினைத்தாள். அதன் காரணமாகத்தான் அவள் காட்டுக்கு போக சொல்லி சொன்னா. இது இந்த குழந்தை எப்படி நினைச்சு? இல்லம்மா, நீ சொன்ன மாதிரிதான் சொன்னா, ஆனா அதுலயே கொஞ்சம் வித்தியாசம். காட்டுக்கு போய் தவம் பண்ணு, பகவானை பார்க்கலாம்னு சொன்னா. உடனே இதுக்கு போயே ஆகணுங்கிறது. சுனீதி சொல்றா, கண்ணா காட்டுக்கெல்லாம் போக வேண்டாண்டா ராஜா, நீ இங்கேயே தவம் பண்ணு, நீ 5 வயசு குழந்தைடா ராஜா, உனக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல. இல்லம்மா, சித்தி அப்படிதான் சொல்லியிருக்கா, நான் காட்டுக்குத்தான் போவேன்னு கிளம்பிட்டான். தடுத்தும் கேட்கல. இப்ப இந்த குழந்தை கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்ப குழந்தை கிளம்பி போயிட்டு இருக்கச்சே, ஆகர்ண்யசோபி பவதர்ச்சன நிச்சிதாத்மா மானி நிரேத்ய நகராத் கில பஞ்சவர்ஷः சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்கः பாமாரராத தபச மதுகானனாந்தே. குழந்தை கிளம்பிட்டான். அம்மா சொன்னதை கேட்டுக்கல. பகவான புடிச்சுக்கோன்னா அதை மட்டும் கேட்டுட்டான். ஆனா காட்டுக்கு தான் போவேன்னு சுருச்சி சொன்னதை வச்சுட்டு காட்டுக்கு கிளம்பிட்டான். இந்த விஷயம் பூரா நாரதற்கு தெரியுது. இப்ப தடுத்தாட்கொள்ளணும் இவனை. இப்ப நாரதற்கு தெரியுது. இப்ப என்ன பண்ணலாம் பார்த்தா, பகவான் இது நாரதற்கு தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு தெரிஞ்சு பகவான் அனுப்பக்கூடிய நாரதருக்கு தெரிஞ்ச. நாரதர்னு நினைச்சாலே நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, அவர் ஏதோ கலக்கம் பண்றவர், அவர் ஏதோ இந்த மாதிரி அவர் வராரு, அச்சிச்சோ நாரதர் வராரு, எங்கன்னா நடக்க போறதோ அப்படின்லாம் யோசிக்கிறோம். ஆனால் நாரதர் செய்வது அத்தனையுமே நன்மை. எல்லாம் கலகமா இருந்தாலும் முடியது எல்லாம் நன்மையில் முடியும். அவர் ஒருத்தராலதான் அசுரன்கிட்டையும் போய் பேச முடியும், தேவர்கள் கிட்டையும் போய் பேச முடியும். நல்லவர்கள் இருக்கிற சபையிலையும் அவரால ஃப்ரீயா என்டர் பண்ண முடியும், அசுரர்கள் இருக்கிற சபையிலையும் ஃப்ரீயா போக முடியும். எந்த இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு திரிலோக சஞ்சாரி நாரதர் மட்டுமே. அப்பேற்பட்ட நாரதருக்கு துருவன் கிளம்பி காட்டுக்கு வர்றது தெரியுது. அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நாரதர் என்ன பண்றார்? அங்கே இருந்து கிளம்பி வரார். துருவன் எதிரில போய் நிக்கிறாரு. ஆக்கர்ணியசோபி பவதர்ச்சன நிச்சிதாத்மா. ஆஹா, அங்க போய் உன்னை அர்ச்சனை பண்ண வேண்டும் என்று நினைத்து விட்டான் அவன். அதனால கிளம்பிட்டார். துருவன் எதிர்க்க போய் நிக்கிறார். துருவா, 5 வயது குழந்தை பாரு, உனக்கு 5 வயசுதான் ஆச்சு, உனக்கு இது ரொம்ப கஷ்டமான காரியம்டா கண்ணா. பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள்லாம் கூட இத பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுறா. அம்மாவும் உன்னை அனுப்பிச்சுட்டு எப்படி தனியா இருப்பா? அம்மாவும் பார் எவ்வளவு வருத்தப்படுறா பார். அதனால நீ இங்கேயே அம்மா சொல்ற மாதிரி உட்காந்து தவம் பண்ணு, பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு நாரதர் சொல்ல,
நிரேத்திய நிகரா கில பஞ்சவர்ஷக சொல்றார். நாரதரும் திரும்பி திரும்பி சொல்றார். சொன்னாலும் இந்த குழந்தை என்ன பண்றது? உடனே பார்த்தது நாரதர சித்தனழி மேல கீழே இறங்க பார்த்தது. அம்மா சொல்றா, சித்தி இத சொல்லி அனுப்பிச்சிட்டா. நம்ம மனசுல வைராகியத்தை ஏத்திட்டோம். இப்ப நாரதர் சொல்றாருங்கிறதுக்காக நம்ம பின்னு வாங்கிடுறதா? இந்த குழந்தைக்கு அது நாரதர் இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு அப்படின்னா, மகரிஷே கூப்பிடுறது, மகரிஷே உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு. என்னடா ராஜா அப்படின்னு கேக்குறாரு நாரதர். எனக்கு இந்த காட்டுக்கு எந்த வழியா போனோம்னு வழி தெரியல, அந்த வழியை மட்டும் கொஞ்சம் காமிச்சு தரேளா அப்படின்னு கேட்ட உடனே இந்த குழந்தையின் வைராகியத்தை பார்த்துட்டு நாரதர் அசந்து போயிட்டார். இப்படி ஒரு வைராகியமா அப்படின்னு. முடிஞ்சா அது கூட கேக்குறது, இந்த காட்டுக்கு போறதுக்கு வழி தெரியல, முடிஞ்சா அந்த வழியை மட்டும் எனக்கு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, அதுதான் எனக்கு தெரியலன்னு சொன்ன உடனே நாரதர் அப்படியே இப்படி ஒரு வைராகியமான அந்த குழந்தையோட கைய பிடிச்சின்றார். சந்திருஷ்ட நாரத நிவேதித மந்திர மார்கக பாமார ராத தபசா மதுகானே. குருவாயிரப்பா, நாரதர் குழந்தையோட கைய பிடிச்சுட்டார். பிடிச்சுண்டு நேர வழிகாட்டி ஆயிட்டு போறார். குழந்தை கேட்டுட்டான் காட்டுக்கு போனோம்னு. இதுதான் வழி போட்டான்னு சொல்லல, கைய பிடிச்சு நாரதர் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் எங்க கூட்டிட்டு போறார்? மது கானனாந்தே. மது அப்படின்னு தேன் எல்லாம் இருக்கு. தேன், மதுனா தேன். மது கானனம்னா தேன் நிறைய இருக்கக்கூடிய, கானனம்னா காடு, வனம், மதுவனம். அந்த மதுவனம் எங்க இருக்குன்னா யமுனா நதி தீரத்துல இருக்கு. அந்த யமுனா நதி கரையில், யமுனா நதி தீரத்தில் நைனிச்சாரண்யத்தில் மதுவனத்துல கொண்டு உட்கார வச்சார். இந்த குழந்தைய கொண்டு உட்கார வச்சுட்டு திருப்பி அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து, அப்பா யமுனா நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. குழந்தை போய் அங்க யமுனா நதியில போய் ஸ்நானம் பண்றது பண்ணிட்டு அந்த யமுனா நதியில ஸ்நானம் பண்ண அந்த குழந்தைய மடியில எடுத்து வச்சுக்கிறார். யமுனா நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர அந்த குழந்தைய மடியில எடுத்து வச்சுக்கிறார். மடியில எடுத்து வச்சுட்ட பிறகு என்ன பண்றார்? அக்ஷராபியாசம் கூட ஆகல அந்த குழந்தைக்கு. இது 5 வயசு. அப்பா மடியில உட்கார்ந்துட்டு இந்த அக்ஷராபியாசம் எல்லாம் பண்றதெல்லாம் இருக்கு. இதான் நாட்டை விட்டே அனுப்பிச்சிட்டாளே, அனுப்பிச்சுட்டு அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கு ஒண்ணும் அக்ஷராபியாசம் எல்லாம் எதுவுமே தெரியல. அப்பா இந்த குழந்தைக்கு எப்படி உபாசிக்கணும் எல்லா விஷயத்தையும் இவர் ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுக்கிறார். இதுதான் நல்ல இடம். நான் இப்ப இந்த குழந்தைக்கு யார் உபதேசம் பண்றது? அக்ஷராபியாசம் யாருமே பண்ணி வைக்காததுனால நாரதர் என்ன பண்றார்? நாம தான் உபதேசம் பண்ணி ஆகணும். இதுதான் நல்ல இடம் அப்படின்னு மந்திரோபதேசத்தை நான் உனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு நாரதர் துவாதசாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். அது என்ன அப்படின்னா பிரணவம் நமஹ அப்படிங்கிறது கூட பகவதா வாசுதேவாய அப்படிங்கறத சேர்த்தால் துவாதச அக்ஷரம் 12 அக்ஷரங்கள் சேர்ந்தது. அந்த மந்திரத்தை அந்த குழந்தைக்கு பகவான் உபதேசம் செய்கிறார். உபதேசம் பண்ணிட்டு பகவான்னா இங்க நாரதர் வந்து உபதேசம் பண்றார். பகவானினுடைய ஸ்வரூபத்தை எப்படி தியானம் பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தியானம் பண்ண வேண்டிய கிரமம் எப்படிங்கறதெல்லாம் அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்றார். இது புண்ணியமான இடம். இந்த புண்ணியமான இடமான மதுவனம்னு பேரு இதுக்கு. இந்த யமுனை நதியில ஸ்நானம் பண்ணிட்டு இங்க நீ இந்த மாதிரி இந்த தியானம் பண்ணணும், தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு, அந்த துருவனுக்கு சொல்லி கொடுத்தார். இந்த குழந்தையும் மனசையெல்லாம் ஒருமுகப்படுத்துறது. அப்படி ஒருமுகப்படுத்திண்டு எல்லாத்தையும் அந்த உபதேசம் அந்த காதுல, வலது காதுல அழகா அக்ஷராபியாசம் பண்ணி, ஒரு தந்தையார் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி உபதேசம் செய்வாரோ அந்த பொறுப்பை நாரதர் ஏற்றுக்கொண்டு நாரதர் உபதேசம் செய்து வைத்தாராமே குருவாயூரப்பா, இது சத்தியமா அப்படின்னு கேட்கிறார். மதுகானனத்தில் நடக்கிறதே இது உண்மையா குருவாயூரப்பா? ஆமாம் அப்படின்னு குருவாயூரப்பன் தலையசைக்கிறார். இங்க என்னாச்சு நாட்டுல அப்படின்னு பார்த்தா, என்னதான் இருந்தாலும் ராஜாக்கு அவ இந்த மாதிரி குழந்தை உருண்டு விழுந்தெடுத்து அடிபட்டு எடுத்து இவ்வளவு கடும் வார்த்தைகளாக சுருச்சி பேசினாள், குழந்தை இங்க இருந்து போனானே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்ற ஒரு கவலை ராஜாக்கு இருக்குமா இருக்காதா? என்ன இருந்தாலும் அதுவும் அவன் குழந்தை.
அந்த குழந்தை மேல கொஞ்சமாவது அவனுக்கும் பாசம் இருக்கத்தானே செய்யும். அப்ப இவனுக்கு மனச போட்டு அடிக்கிறது. இவன் என்ன பண்றான், இந்த குழந்தை போனானே, என்னாச்சு ஏதாச்சு, இவன் எப்படி இருக்கான், யாராவது காவலாளிகளை விட்டு கேட்டுண்டு வர சொல்லலாமான்னா கூட இந்த விஷயம் சுருச்சிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ராஜா நாட்டில் தவித்துக் கொண்டு இருந்தான். அப்படி தவித்துக் கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தாத்தே விஷண்ண ஹிருதய நகரீங்கதேன ஸ்ரீநாரதேன பரிசாம்பித சித்த விருத்தௌ பாலஸ்பதர்பித மனாக்ரமவர்த்திதேன நின்யே கடோர தபசா கில பஞ்சமாசான். அப்படி இவன் தவித்துக் கொண்டிருக்கிறான் உத்தானபாதன். அப்போ நாரதர் அங்க வரார். இவர் தவிச்சுட்டு இருக்காருங்கிற விஷயம் தெரியாதா நாரதருக்கு? இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயம் நாரதருக்கு புரியாதா? நாரதர் துருவனை அரவணைத்து அவனுக்கு வழிகாட்டுறதுக்காக வந்தவருக்கு உத்தானபாதன் மனசு எப்படி இருக்கும், இவ்வளவு விஷயத்தையும் தெரிஞ்சுக்காமையா நாரதர் இங்க வந்திருப்பார். அப்ப உத்தானபாதனினுடைய மனசு எவ்வளவு சங்கடப்படும் அப்படிங்கறது அறிஞ்சு நேர இப்ப எங்க வர்றான், அரண்மனைக்கு வரார் நாரதர். அரண்மனைக்கு வந்து அவருடைய வருத்தத்தை, ஏன் நீ இப்படி ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது உத்தானபாதன் இங்க நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார் நாரதரிடம். நாரதர் அதை பார்த்துட்டு அவனுக்கு உத்தானபாதனுக்கு ஆறுதல் சொல்றார் நாரதர். அப்பா உத்தானபாதா, நீ கவலையே பட வேண்டாம், குழந்தை சௌக்கியமா திரும்பி வருவான், நீ அதை பத்தி கவலைப்படாதே, பகவானோட அனுகிரகத்தோட திரும்பி வருவான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போக வேண்டிய அதே நேரத்துல இங்க துருவன் தபசுக்கு உட்கார்ந்துட்டான். இங்க நாட்டுக்கு வந்து எப்ப உத்தானபாதன் கிட்ட நீ கவலைப்படாதே, அவன் சௌக்கியமா இருப்பான், எல்லா பகவத் அனுகிரகமும் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு இவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நாரதர் கிளம்புற இந்த நேரத்தில் அங்கு தபசுக்கு உட்கார்ந்தான் துருவன். அங்கு காட்சி மாற்றம் இல்லையா, அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறான். எப்படி தபஸ்ல உட்கார்ந்துட்டான் அப்படின்னாக்க, எப்படி உட்கார்ந்துக்கிறான், எப்படி வேலை செய்யறான், எப்படி வந்து தபம் பண்றான் அப்படிங்கிறதுதான். இப்போ பகவானோட அனுகிரகத்தோட திரும்பி வருவான் வேற அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால உத்தானபாதனுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. எப்படி உட்காண்டான்னு சொல்றாரு இப்ப பட்டத்தில். பெரிய மகர்ஷிகளோ யோகிகளோ கூட அப்படி ஒரு தபஸ்ல உட்கார முடியாது. பெரிய பெரிய மகரிஷிகளோ யோகிகளோ கூட அப்படி ஒரு தபஸ்ல உட்கார முடியாது. இப்பேற்பட்ட தபஸ் பட்டத்தின் பத பிரயோகம் அவர் பட்டத்தின் இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, பாலஸ்வ தர்பிதமனா கிரமவர்த்திதேன நின்யே கடோர தபசா இல்ல பஞ்சமாசான் 5 மாதங்கள் கடோர தபசா கடுமையான தபத்தில் 5 வயது குழந்தை. எப்படி இருக்கான் 5 வயது குழந்தை? கடுமையான தவம் அப்படின்னா என்ன? 5 வயது குழந்தை கடுமையான தவத்தில் 5 வயது குழந்தை இருக்கிறது அப்படின்னு சொல்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, பகவான் கிட்ட அர்ப்பிதமனா, பகவான் கிட்ட மனசை அப்படி அர்ப்பணம் பண்ணி. அர்ப்பிதமனா அப்படின்னா என்ன? தன்னுடைய மனசை அப்படியே பகவான்கிட்டயே அர்ப்பணம் பண்ணி தபஸ் பண்ணான். இதுதானே பகவான் நம்ம கிட்டயும் எதிர்பார்க்கிறார். மனசை நம்ம பகவான் கிட்ட அர்ப்பணம் பண்ணணும், அப்படிதான் பக்தி பண்ணணும் அப்படின்னா பகவான் எதிர்பார்க்கிறார். பத்திரம் என்ன கேட்கிறார் நம்ம கிட்ட? ஒண்ணுமே கேட்கலையே. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, இதுதானே சொல்றாரு அவரு. உன்னால முடியறதா, ஒரு இலைய போடு, ஒரு துளசிய போடு, இல்ல அது கிடைக்கலையா ஏதோ ஒரு புஷ்பம் இருக்கா, அந்த புஷ்பத்தையாவது கொண்டு வந்து கொடு, அதுவும் இருக்கா, ஏதோ ஒரு பழம் இருக்கா வீட்டுல, ஏதோ ஒரு காஞ்ச திராட்சை, ஒரு பேரிச்சம்பழம், ஏதாவது ஒரு கல்கண்டி ஏதாவது இருக்கா, அதையாவது கொடு. அதுவும் இல்லையா, தோயம் துளி, ஒரு தீர்த்தம் துளி, எதையோ ஒண்ணு கொடு, நான் திருப்தி அடைவேன். உன் பக்தியோட ஆனா அதை எனக்கு கொடுத்தால் போதும், நான் திருப்தி அடைவேன்றாரு பகவான். ஆனா இதுல ஒருத்தர் என்ன பண்ணாரா, அங்கேருந்து வந்து நீ எல்லாம் சொல்ற குருவா, நீ எல்லாம் சொல்ற பகவானே, குருவாயிரப்ப நீ எல்லாத்தையும் தான் சொல்ற, ஆனா என்னுடைய இது என்கிட்ட வந்து தீர்த்தத்தை கொடுக்கறது கூட என்கிட்ட முடியல என்னால. ஏன்னு கேக்குறியா? அந்த தீர்த்தத்தை நான் கொடுக்கணும்னா எனக்கு பஞ்சபாத்திர உதிரணி வேணும். பஞ்சபாத்திர உதிரணி கூட என்கிட்ட கிடையாது. இருந்தாதான் நான் உதிரணியால ஒரு ஸ்பூனாவது எடுத்து உனக்கு நான் கொடுக்க முடியும். இந்த டம்ளர்ல எல்லாம் வச்சுட்டு விடுறதுங்கிறது ஸ்லாகியம் இல்லைன்றது இந்த இடத்துல தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஒரு சென்டென்ஸ் இங்க வருது. அந்த
பஞ்சபாத்திர உத்ருணி கூட இல்லாத நான் எப்படி உனக்கு நீ தீர்த்தத்தையாவது கொடுன்னு கேக்குறேன், நான் எப்படி ஒரு ஜலத்தை உனக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டப்போ நேர இவர் என்ன பண்றார், உடனே சொல்றார் அங்கேருந்து, யோ நீங்க அதெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம், நீங்க பஞ்சபாத்திரம் எல்லாம் எதுவும் இல்லையா, சரி நேர வாங்கோ, அங்கேருந்து என்னோட கோவிலுக்கு வாங்கோ, என்னோட கோவிலுக்கு வந்தேன்னாக்க அங்கேருந்து வந்து என்ன வந்து பாருங்கோ, தரிசனம் பண்ணுங்க, 2 கையையும் கூப்பிக்கோங்க, கூப்பிட்டு என்ன தலையிலேந்து கால் மட்டும் தரிசனம் பண்ணுங்க. எப்படி தரிசனம் பண்ணுவேள், கேயூராங்கத கங்கணோத்தம மகாரத்னாங்குலியாங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கத சங்காரி பங்கேருகாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சித லசத் பீதாம்பரலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். காத்யாத்மி தலையிலேந்து கால் மட்டும் என்ன பார்த்துட்டே வாங்கோ, என்ன வந்து பாருங்கோ, என் கோவிலுக்கு வாங்கோ, 2 கையையும் கூப்பிக்கோங்கோ, அங்கே வந்து கைய கூப்பிட்டு கேயூராங்கத கங்கணோ தமமகா அங்கேருந்து பார்த்துட்டே வாங்கோ, தலையிலேந்து ஒண்ணு ஒண்ணா என்ன பார்த்துட்டே வந்துட்டே இருக்கிறச்சே உங்க மனசு பூரா என்கிட்ட இருக்கும் பொழுது உங்க கண்ணிலேருந்து ஒரு ஆனந்த பாஷ்பம் வரும், கண்ணிலேந்து பெருகி அந்த கண்ணீர் வரும், அந்த கண்ணீர் வருது பார்த்தேடா, என்ன பார்த்துட்டு இருக்கும் போது பக்தியில நீங்க என்ன என் மேல உங்களுக்கு பக்தி பரவசம் அதிகமாகும் பொழுது ஒரு ஆனந்தம் ஏற்படும் பொழுது உங்க கண்ணிலேந்து அந்த தண்ணி வருதே, அந்த தண்ணி அங்கேந்து கீழே இறங்குறது பார்த்தேடா, அந்த தண்ணி கீழே விழாம நான் கர்ப்ப கிரகத்திலேந்து 2 கைய நீட்டி அந்த ஜலத்தை நான் பிடிச்சுக்கிறேன், அதுவே எனக்கு போதும், அந்த பக்தி எனக்கு போதும் நானா குருவாயூரப்பன். அப்ப எவ்வளவு எளிமையானவன் அவன் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல நாம பார்க்கணும். அவ்வளவு எளிமையானவன், அப்பேற்பட்டவன், அப்படி ரசிச்சு உங்க கண்ணிலேந்து வர்றத நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாம குருவாயூரப்பா. அந்த குழந்தை 5 மாசம் இப்ப கடுமையான தபஸ் பண்றானே, அதனுடைய சக்தி மாசா மாசம் விருத்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு இந்த குழந்தைக்கு. கட்டோர தபசா, அப்ப கட்டோர கடுமையா தவம் பண்ண பண்ண கீழே 5 மாசம் பண்றது, அதனுடைய தபசு கொஞ்சம் 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 கொஞ்சமா விருத்தி ஆயிண்டே போயிட்டே இருக்கு, அப்படியே சக்தி அதிகமாயிண்டே போறது. குழந்தை பண்ற தபஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு ரிஷி முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாலும் இந்த தபஸை, இந்த குழந்தை பண்ற தபஸ பாக்கிறதுக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, யாராவது வந்து சொன்னாலாம் அதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு அவளுக்கு இல்ல, நேர பாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டா. வந்து பார்த்து 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 அந்த தபஸை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டு வைராகியத்தை பார்த்து எல்லோரும் பரவசம் அடைந்து திரும்பினார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது. அப்ப தபஸ் பண்ற காலம், தபஸ் பண்றதுக்குன்னு ஒரு காலம் வேணுமா, தேவையில்லை. தபஸ் பண்றதுக்குன்னு ஒரு வயசு வேணுமா, தேவையில்லை. தபஸ் பண்றதுக்குன்னு எதுவுமே வேணாம், வயச மீறி உன்னுடைய பக்தி மட்டும், ஒண்ணு வைராகியமும் பக்தியும் இருந்தால் போரும். தபஸ் பண்றானேன்னு அதை பாக்கிறதுக்கு பெரிய யோகிகள்லாம் வந்து அவள்லாம் என்ன பண்ணாலாம், இந்த குழந்தைய பார்த்து அவளும் அனுகிரகம் பண்ணிட்டு போனா. அப்படிப்பட்ட அந்த கடோர தவம் என்பது அந்த 5 மாசமும் எப்படி இருந்தது. முதல் மாசம் 3 நாட்களுக்கு 3 நாள் கடுமையா தவம் பண்ணிட்டே இருப்பான். 3 நாட்களுக்கு ஒரு முறை கண் விழிப்பான். கண் விழிச்சாக்க 3 நாளைக்கு ஒரு தடவை இலந்தம்பழமா ஆகாரம், அது அந்த குழந்தை சாப்பிட்டு முதல் மாசம் தவம் பண்ணியது. 2வது மாசம் 6 நாட்களுக்கு ஒரு முறை. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தா, இலைய சாப்பிட்டதுன்னா அந்த இலை எப்படி இருக்கும்னு பார்த்தா மரத்தில் இருந்து தானாக விதிர்ந்த இலை. பார்வதி அப்படித்தான் தவம் பண்ணாலும். பரமசிவனை பார்த்து பார்வதி தவம் பண்ணத காளிதாசர் எழுதியிருக்கார் குமார சம்பவத்துல. அப்படிதான் அந்த இலை தானா கீழே விழும், கீழே தானா மரத்தில் இருந்து எந்த இலை விழுகிறதோ அந்த இலையை எடுத்து சாப்பிட்டான் ஒருவன், அதுதான் ஆகாரம். அதுவும் எப்போ 6 நாட்களுக்கு ஒரு முறை 2வது மாசம். 3வது மாசம் என்ன பண்ணா 9 நாளுக்கு ஒரு முறை. அதுவே என்ன அப்படின்னா வெறும் தீர்த்தம் மட்டுமே. 3வது மாசம் வெறும் தீர்த்தம் மட்டுமே. 4வது மாசம் 12 நாட்களுக்கு ஒரு முறை வெறும் காற்று மட்டுமே. 5வது மாசம் என்ன பண்ணானா அப்படியே எல்லாத்தையும், இதுல பகவான் சொல்லி கொடுத்த அந்த துவாதசாட்சரி மந்திரத்தை சொல்லிண்டே இருக்கான். சொல்லிண்டே இருக்கிறவன் அத்தானை இந்திரியங்களையும் உள்ளடக்கிறான், பிராணனையும் உள்ளடக்கினான். உள்ளடக்கி 5வது மாசம் என்ன பண்றான்னா, ஒரு கால் கட்ட விரல்ல குழந்தை நிக்கிறது, நின்னுண்டு 2 கையையும் மேல தூக்கிட்டு
இன்னொரு காலை மடக்கி வச்சுட்டு குழந்தை நிக்கிறது. 5வது மாச தபஸ். இப்படி பண்ணிட்டு குழந்தை நிக்கிறத பாக்குறா. தேவலோகத்துல இருக்கிறவா எல்லாரும் பாக்குறா. உலகமே என்ன எடுத்து ஸ்தம்பிக்கிறது. இந்த கட்டோர தபசை பார்த்து உலகமே ஸ்தம்பித்து நிக்கிறது. அப்படி நிக்கிறதே குருவாயூரப்பா அப்படியா துருவன் பண்ணான். என்னால இதை நினைச்சே பார்க்க முடியலையே குருவாயூரப்பா, இது சத்தியமா? ஆமாம், துருவன் அப்படித்தான் இருந்தான். இது சத்தியமே. அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதற்கு பிறகு என்ன செய்கிறார்? ஓ, இப்படி ஒரு இதுவான்னு சொல்லி பிரமித்து நிற்கிறார் பட்டத்ரி. தாவத்தபோபல நிருச்வசிதேதி கந்தே தேவார்த்திதஸ்வமுதயத் கருணார்த்ரசேதக த்வத்ரூபசித்ரச நிலீனமதே புரஸ்தாத் ஆவிர்பபோவித விபோ கருடாதிரூடஹ. எல்லாரும் என்ன பண்ணா? தாவத் தபோபல, அவனுடைய பலத்தை பார்த்தாள். தவத்தினுடைய பலம் எப்பேற்பட்ட பலம் இப்படி போச்சு. இப்ப என்ன ஆச்சா? உலகம் பூரா பிராணனையே அடக்கிட்டான். அடக்கினோடனே எல்லாம் ஐம்புலன்களையும் அடக்கியாச்சு, எல்லாத்தையும் அடக்கியாச்சு, எல்லா இந்திரியங்கள்லாம் அடங்கி போச்சு, பிராணனையும் உள்ள அடக்கியாச்சு. நாமம் மட்டும் போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் அவனுடைய கட்டோர் தபஸ் போயிட்டு இருக்கும் பொழுது உலகமே என்னாச்சு? இந்த தவத்தினால திக்குகள் உள்ள பிராணி வர்க்கங்கள் எல்லாம் மூச்சு விட முடியாம தவிக்கிறது. இப்ப அந்த பிராணனையும் உள்ளடக்கி அவன் பண்ணும் பொழுது எல்லாமே மூச்சே விட முடியல. அப்ப இந்த தேவர்கள் எல்லாரும் வைகுண்டத்துக்கு ஓடுறா. வைகுண்டத்துக்கு ஓடி போய் என்ன பண்றா? குருவாயூரப்பா, உங்ககிட்ட எல்லாரும் ஓடி வந்துட்டாலே உங்ககிட்ட முறையிடுறதுக்கு அப்படிங்கிறார். முறையிட்ட உடனே தேவர்கள் எல்லாருமே என்ன பண்றா? ஐயோ, நாங்கெல்லாம் மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் கவலைப்பட்டு நாங்க இங்க வரல. எப்பயுமே நாங்க உங்ககிட்ட என்ன கேட்போம்? எங்களுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்போம். ஆனா அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் கேட்கல. எங்களுக்கு கஷ்டம்னு நாங்க இப்ப பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அதுக்காக நாங்க இன்னைக்கு வரலை. இன்னைக்கு இந்த குழந்தை பண்ற தபஸ பார்த்து நாங்கெல்லாம் அதிசயிச்சு போய் மனசு நெகிழ்ந்து இப்ப நிக்கிறோம். எங்களுக்கு இந்த குழந்தைக்கு நீங்க பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறது ஒண்ணுதான் வேணும். அதனால நீங்க காட்சி கொடுக்க கூடாதா? அதுக்காக நாங்க சரணாகதி பண்றோம்னு எல்லோரும் பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றா. சரணாகதி. இப்போ பகவான் கிட்ட போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்றா. எல்லாரும் பகவான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றானா. சரணாகதி அப்படின்னா, சரணாகதி தத்துவம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த சரணாகதி பகவானை பிடிச்சுக்கணும். எப்படி வைராகியத்தோட போய் துருவன் நின்னானோ அந்த மாதிரி துருவனுக்கு காட்சி தரணும் பிரத்யட்சமான்னு சொல்லி தேவர்கள் எல்லாரும் போய், உலகமே இந்த மாதிரி இருக்குங்கிறத பத்தி நான் உங்ககிட்ட வருத்தப்பட்டு எங்களுக்காக இதை செய்யு கேட்க வரல. அந்த குழந்தைக்காக நீ அவனுக்கு அவனுடைய கடுமையான தபஸை பார்த்து நாங்கள் மெச்சினோம் அப்படின்னு சொல்லல, ஆச்சரியப்பட்டோம். அந்த தபஸ், அந்த வைராகியத்தை பார்த்து அவனுக்கு பிரத்யட்சமா நீங்க காட்சி தரணும்னு சொல்லி கேட்டாலாம். அதற்காக உங்களிடம் நாங்கள் சரணாகதி அடைகிறோம். இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த சரணாகதின்றாரே அப்படின்னா என்னன்னு யாருக்குமே புரியலன்னா, அவருடைய இது எல்லாமே எளிமையா இருக்கும் புரிய வைக்கிறதுக்குன்னு பார்க்கும்பொழுது. அவர் ஒரு தடவை இப்படி போயிட்டே இருந்தாராம். போயிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தன் என்ன பண்ணானா, இந்த உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, இந்த எந்திரம்னு ஒண்ணு இருக்கும். ஏந்திரம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்லுவோம். அது கீழே ஒரு கல் இருக்கும், நடுவில் ஒரு ஆணி மாதிரி ஒரு அச்சு இருக்கும், அதுக்கு மேல ஒரு கல் இருக்கும். அதுக்கு மேல அதை வச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சமா அரிசியோ பருப்போ உளுந்தோ ஏதோ போட்டு அதுக்கு ஒரு புடி இருக்கும். அதை சுத்தி சுத்தி நாங்க எல்லாமே அரைச்சிருக்கோம், நிறைய அரைச்சிருக்கோம் வீட்டுல. அந்த மாதிரி இன்னைக்கும் பல வீடுகள்ல நீங்கள்லாம் இப்போ மேபி நிறைய பேருக்கு அது தெரியாது, பார்த்திருக்க மாட்டீங்க. கிராமங்கள்ல அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கெல்லாம் அது பழக்கமானதுனால அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதை நான் இப்ப சொல்றேன். அவர் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் உட்கார்ந்துட்டு ஏந்திரத்துல அரைச்சுட்டு இருக்காரு. ஏந்திரத்துல அரைச்சுட்டு
அரிசியை எடுத்து அந்த இயந்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சுட்டு இருக்க. அரைச்சுட்டு அது சுத்தி சுத்தி என்ன பண்ணும், சுத்தி இவர் அரைக்க அது மாவாகி அப்படியே சுத்தி சுத்தி கீழே விழும். அப்படி மாவாகி சுத்தி சுத்தி விழுந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டே இருந்துச்சு. அவர் வந்துட்டே இருக்கும் போது இவர் கண்ணுல இருந்து ஜலஞ்சலமா வந்துட்டே இருக்கு இந்த அரைக்கிறவருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன நினைச்சுக்கிறார், இவரால முடியலையோ என்னமோ அப்படின்னு நினைச்சுட்டு அங்கே நின்னுண்டு, ஏன் உங்க கண்ணுல இருந்து ஜலஞ்சலமா வருது, உங்களால முடியலையா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, நான் வேணா அரைக்கிறேன், நீங்க எழுந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப அவர் சொன்னாரா, இல்ல நான் எனக்கு கஷ்டமா எல்லாம் இல்ல, இதுல ஒரு தத்துவத்தை யோசிச்சு எனக்கு தோணித்து, நான் யோசிச்சு பார்த்தேன், அதனால எனக்கு கண்ணால ஜலஞ்சலமா வருது. என்ன தோணித்து அப்படின்னு கேட்டாராம். மேல இருக்கிற பரமாத்மா இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இந்த பூமிக்கு அனுப்புறாரு இல்லையோ, அந்த ஜீவாத்மாக்கள்லாம் இந்த அரிசி மாதிரி இந்த பூமிக்கு அனுப்புறாரு. இந்த அரிசி மாதிரி இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இந்த யந்திரங்கிற இந்த பூமியில இவர் அனுப்ப பார்த்து, இத மாதிரி இது அறப்பட்டு எல்லாமே இப்படி மாவாகி இப்படியே போயிட்டே இருக்கு. இதெல்லாம் என்னைக்கு கடை தேரும், என்ன பண்ணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால நான் எனக்கு ஜலஞ்சலமா வருது. இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எப்படி வாழலாம் கடை தேருவா, எப்படி வாழலாம் இது பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல பார்த்து, இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் உடனே என்ன பண்ணாரா, அந்த மேல இருக்கும் அந்த எந்திரத்தோட மேல் பாகம், எந்திரத்தை கொஞ்சம் மேல தூக்கும் போது மேல தூக்குறார். தூக்கின உடனே இந்த நடுவுல இருக்கே இது என்ன அப்படின்னு கேட்டாராம். கேட்ட உடனே இது அச்சு. இந்த அச்சு சுத்தி என்ன இருக்கு, ஒரு 4 அரிசி அந்த சுத்தி இருக்கிற அந்த அரிசிகள் மட்டும் அறப்படாம இருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த அரிசி இதுல மாட்டிக்கல, அதனால அது அறப்படல, அங்க இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அச்சுதான் பரமாத்மாவின் திருவடி. இந்த அரிசி இதுல மாட்டிக்காம அறப்படாம இருக்கு பார்த்தேளா, இது மாட்டிக்காம பகவானினுடைய திருவடியை புடிச்சுட்டு இருக்கு, சரணாகதி அடைஞ்சுடுத்து. இந்த 4-5 அரிசி, இந்த அதை சுத்தி இருக்கிற ஒரு 10-15 அரிசி சரணாகதி பண்ணி பகவானினுடைய திருவடியை பிடிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த சுழல்ல அது அறப்பட்டு இப்படி மாவாகி வெளியில வரல. இதுல இருந்து என்ன தெரியுது, பகவானினுடைய திருவடியை நம்ம பிடிச்சுட்டோம்னா இதுதான் சரணாகதி, நம்ம இதுல எல்லாம் மாட்டிக்க மாட்டோம், திருப்பி இந்த ஜீவாத்மாக்களுக்கு எல்லாம் கடை தேரும், வழி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு போறார் அந்த இவனுக்கு. அத மாதிரி இங்க இந்த குழந்தைக்காக இவா எல்லாரும் சரணாகதி பண்றா. சரணாகதி பண்ண உடனே இப்ப பகவான் என்ன நினைக்கிறார், உடனே இவாள்லாம் இப்படி சரணாகதி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, தாவத் தபோபல நிருச்வசிதே திகந்தே தேவார்த்தி தஸ்துவம் உதய கருணார்த்தன செய்தா. இந்த தேவர்கள் எல்லோரும் பெருமாளை போய் ஐயோ பிரத்யட்சமா காட்சி தரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாளேன்னு அதுக்காக நாங்க சரணாகதி பண்றோம் எல்லோரும் பகவான்கிட்ட போய் கேட்டா, பிரார்த்தனை பண்றா. உடனே அடுத்த க்ஷணம் பகவான் என்ன பண்ணினான், மதே புரஸ்தாது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய ரூபம் எப்படி நிக்கிறார், கருடாதி ரூடா. அப்படியே கருடன் எப்பயுமே அவர் வரக்கூடிய ஒரு ரூபம், கருடனை வாகனமாக வைத்துக் கொண்டு கருடன் மீது ஆரூட அவர் அந்த மீது அமர்ந்து கொண்டு அடுத்த க்ஷணம், அதனால்தான் கருட சேவைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம். அப்படியே அடுத்த க்ஷணத்தில் துருவனின் ஹிருதயத்தில், ஏற்கனவே ஹிருதயத்தில் அந்த துவாதசாட்சர மந்திரத்தை அவன் ஜபித்துக் கொண்டே இருக்கிறான். பகவானை பற்றி எப்படி தியானம் பண்ணணும்னு நாரதர் உபதேசம் பண்ணாரோ அந்த கிரமப்படி பண்ணிட்டு இருக்க அந்த துருவனின் ஹிருதயத்தில் அப்படியே கருடாதி ரூடனாக உள்ள போய் போடுறார். அப்படியே உட்கார்ந்துட்டார். அப்ப ஹிருதய பாகத்தில் பகவானை அப்படியே துருவன் தரிசனம் பண்ணினான். துருவன் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு துருவனா இருக்கான். அப்படி கண்ணை மூடிண்டே அந்த ஸ்வரூபத்தை பாக்குறான், பார்த்துட்டே இருக்கான். கண்ணை திறக்கல, அப்படியே லயிச்சு போயிருக்கான். அந்த ரூம் உள்ள அப்படியே ஒரு பிரகாசம், ஒரு உற்சாகம், அது அந்த ஒரு ஃபீல சொல்லவே முடியாது வெளியில. அப்பேற்பட்டது அந்த பிளிஸ் கிஸ் என்னென்னமோ சொல்றான், அதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் மேல அப்பேற்பட்ட ஒரு உணர்ச்சி அவனுக்கு, ஒரு உயிர்ப்பு. அத அப்படியே கண்ணை போய் பார்த்தார் பகவான். உள்ள உட்காண்டவனே இவன் கண்ணை என்ன திறப்பான்னு இவர் நினைச்சுட்டு இருக்காரு. வெளியிலயே நிக்கிறார். இவன் ஒன்னும் கண்ணையே திறக்கல. என்னடா இவன் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறானே, இவனை கண்ணை திறக்க வைக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச பகவான், சரி இவ ஹிருதய ஆகாசத்தில் இருந்து வெளியில வந்துருவோம். இப்ப ஹிருதய ஆகாசத்துக்குள்ள வச்சுட்டு தானே அவன் இத்தனையும் பார்த்துட்டு இருக்கான். கண்ணை மூடின்னு ரசிச்சுண்டு ஆனந்தத்துல இருக்கான் இல்லையோ.
பரமானந்தம் பிரம்மானந்தம்ங்கிற நிலையில இருக்கிற அவன் கண்ணையை திறக்க மாட்டேன்றான் இவன் அப்படின்னு நினைத்த பகவான் அவனுடைய ஹிருதயத்திலிருந்து ஹிருதய ஆகாசத்தில் இருந்து வெளியில வந்துடுவோம்னு வர அப்படியே தவிச்சு போயிட்டான். உள்ள இருந்தது எங்கே, உள்ள இருந்த பகவான் எங்கே, உள்ள இருந்த பகவான் எங்க, அந்த தவிப்பு வரணும், அந்த தவிப்பு வரணும். அப்படி ஒரு தவிப்பு எங்க எங்க நான் அனுபவிச்ச பகவான் எங்க, நான் அனுபவிச்ச பகவான் எங்க, பகவான் எங்கன்னு கண்ணை திறக்க தத்தர்ஷன பிரமத பாரத அரங்கி தந்தம் திருக்யாம் நிமக்னமிவ ரூபரசாயனேதே துஷ்டூஷமாணமவகம்ய கபோல தேசே சம்ஸ்பிருஷ்டவனசி தரண ததா தரண. அப்படி கண்ணை திறந்தானாம். குருவாயூரப்பா உன்னுடைய அற்புதமான ரூப தரிசனத்தால ஆனந்தப்பட்டு கலங்கி போய் ரசாயனம் அப்படியே அந்த ரசாயனம் அப்படின்னா உள்ளுக்குள்ள தோன்றக்கூடிய அந்த ஒரு உணர்வு, கெமிஸ்ட்ரிங்கிறோம் நம்ம. அந்த உணர்வு, அந்த ஆனந்தம், அந்த பிரம்மானந்தம், அது அந்த ரூபத்துல அற்புதமா உன்னை பாக்குறான். எப்படி இருக்க நீ, அற்புதமான உனது திருவடி, சலங்கைகள் கொஞ்சறது, திடமான முழங்கால்கள், உத்தியானம் ஜொலிக்கிற உன்னுடைய இழுப்பு, பட்டு பீதாம்பரம், விசாலமான வக்ஷஸ்தலம், கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், சதுர்புஜங்கள், சங்கு சக்கரம் கதை கட்கம் சார்ங்கம்ங்கிற பஞ்சாயுதம், கஜேந்திரன் கொடுத்த தாமரை புஷ்பம், அழகான கழுத்து, அதில் ரத்தன கண்டிகை, அழகான திருமுக மண்டலம், மகர குண்டலம், மந்தஹாசம், கண்ணாடி போன்ற கன்னம், மேல் நோக்கிய மூக்கு, விசாலமான நெற்றி, கஸ்தூரி திலகம், கருணையே ததும்பும் கண்கள், அழகான சிரசில மேகங்களை படிக்கக்கூடிய கேச பாசம், நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம், இப்படி அழகான ரூபத்துல இந்த குழந்தை எதிர்க்க வந்து நிக்கிறியே, இத பார்த்த அந்த குழந்தையோட மனசுல தத்தர்ஷன பிரமத பாரத அரங்கி தந்தம் ஆனந்த பாஷ்யம் பெருக்கெடுத்து ஓடுறதே. அப்படிப்பட்ட அழகான ரூபத்தை பார்த்து பட்டத்திரி, அடடா இந்த ரூபத்தை கண்ணால பறிக்கணும், இந்த ரூபத்தை இப்போ கண்ணால திருவன் பருகிறான், கண்ணால திருவன் பருகிறான். இதையேதான் பட்டத்திரி என்ன பண்ணினார், கண்ணால பருகிறோம். நாம அமிர்தம் எல்லாம் கடைஞ்சா பார்க்கடல்ல போய் அமிர்தத்தை கடைஞ்சப்போ அவளுக்கு என்ன பண்ணா, அந்த அமிர்தத்தை எடுத்து குடிச்சான் எல்லாரும். அத பருகினாங்கிறது அப்படின்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அதை எடுத்து கலசத்துல அமிர்த கலசம் அப்படின்னு எல்லாம் கிடைச்சது, அதெல்லாம் வாங்கி குடிச்சா. ஆனா இங்க பட்டத்திரி என்ன சொல்றார் அப்படின்னு பாரு, கஷ்டதே சிருஷ்டி சேஷ்ட பகுதர பவஜேதவக ஜீவபஜ இத்யேவம் பூர்வமாலோசிதமஜிதமயா நைவ மத்யாபிஜானே நோச்சே ஜீவ கதம் வ மதுரதரமிதம் த்வத்பபுश्चित्रसार्द्रम् நேத்ரை ஸ்ரோத்ரைश्च பீத்வா பரமரசசுதாம் போதிபூரே ரமேரன். முதல் தசகத்துல 7வது ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டார் பட்டத்திரி, நேத்ரை ஸ்ரோத்ரைश्च பீத்வா பரமரச சுதாம் போதிபூரே ரமேரன்னு. காத வாயில குடிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது, கண்ணால பருகணும், காதால கேட்டு காதால பருகணும் அந்த அமிர்தத்தை. அந்த மாதிரி இப்ப துருவன் கண்ணால ஒன்ன பார்த்து ரசிச்சான், அப்படியே ரசித்துக் கொண்டே இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு திருமேனி இது அயோத்தியவாசி மக்களுக்கு முதல்ல கிடைச்சது அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல கோட் பண்ணாம இருக்க முடியாது. அயோத்தியில ராமர் பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சப்புறம் லவகுஷா எல்லாம் பிறந்த பிறகு லவகுஷர்கள் ராமனினுடைய சபையில் அவர்கள் ராமாயணத்தை பாடினார்கள். அந்த ராமாயணத்தில் ராம ரசத்தை அங்க பாடும் பொழுது அயோத்தி மக்கள் எல்லாம் ஒரு சேர அப்படியே ராமனையும் கண்ணால் பருகினார்கள். ராமாயணத்தை குழந்தைகள் பாட அதை காதாலும் பருகினார்கள்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிற மாதிரி இங்க துருவன் இப்படி ரசித்தான், இப்படி பருகினான் பகவானை. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் இந்த அமிர்தம் இருக்கே, இத பருகணும்னா மீதியெல்லாம் வாயால தான் பருக முடியும், கண்ணாலேயே பருக முடியும், காதாலையும் பருக முடியும். வேற என்ன அமிர்தம் இருக்கும்? இந்த குருவாயூரப்பன்கிற அமிர்தத்தைத்தானே கண்ணாலையும் காதாலையும் பருக முடியும்னு சொல்றார் ஆழ்வார். இதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல இவ்வளவு தூரம் நாம எல்லாத்தையும் சொன்னோம். ஆனா ஆழ்வார் தமிழையே அதை சொல்றாராம். எம்பெருமான் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம், சரிதைய காதாலையும் கேட்போம், கண்ணாலையும் பருகுவோம் ஆழ்வார்கள்லாம் இது சொல்றா. அதுதான் துருவனும் சொல்றான். மனசுல அதுக்கு தோணித்தான். இப்ப சரி பார்த்தாச்சு எதிர்க்க, இப்ப எதிர்க்க பகவானை பார்த்தாச்சு.
பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு தெரிஞ்சது என்ன? வெறும் துவாதசாட்சரி மந்திரம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே. ஏன்னா அக்ஷராபியாசம் கூட ஆகாத இன்னைக்கு காலகட்டம் டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டோம்னா ஏதாவது ஒரு ரைம்ஸ், இல்லைன்னா அவ என்ன சொல்லி கொடுக்குறாளோ அவ்வளவுதான் அந்த குழந்தைகளுக்கு தெரியற வயசு. இப்ப அதுக்கு துவாதசாட்சரி மந்திரம் மட்டும்தான் அதுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாத குழந்தை. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தோன்றதா, இப்போ ஆஹா பகவான் எதிர்க்க வந்து நிக்கிறாரே, இப்போ என்ன பண்ணணும், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும், எதையாவது ஒண்ணு நம்ம சொல்லணுமே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு துடிக்கிறது. எதுவுமே தெரியாதுன்னு உதட்டு துடிக்கிறது, நாக்கு துடிக்கிறது. இத பகவான் பாக்குறார். குருவாயிரப்பா நீ பாக்குற எனக்கு தெரியுது, உன் கருணையே கருணை அப்படிங்கிறார். துஷ்டூயமானம் அவகம்ய கபோல தேகே. கபோலம்னா கன்னம். அந்த கன்னத்துல இவர் என்ன பண்ணாரா, சம்பிருஷ்ட வானசி தரேன ததா தரேன. கையில சங்கம் இருந்தது, அவர் கையில சங்கம் இருந்தது. அந்த சங்கத்தை எடுத்துட்டு போய் துருவனுடைய கன்னத்துல அப்படி லேசா தடவினாராம். அவ்வளவுதான். தடவின அந்த நேரத்துல சாதாரண சங்காது. அண்டாள் பாடினாலே என்ன பாடினா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு பாடினாலோ இல்லையோ, அப்பேற்பட்ட சங்கம், அப்பேற்பட்ட சங்கு. வேற யாருக்கு இப்படி எல்லாம் ஒரு பாக்கியம் கிடைக்கும்? உடனே துருவன் ஆரம்பிச்சுட்டான் ஸ்தோத்திரம் படிக்க. ஞானம் ஏற்படுறது, கிட்டு கிட்டு கிட்டுன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்பேற்பட்ட ஸ்லோகம், 36 ஸ்லோகம் படிக்கிறான். அதுதான் 36 ஸ்லோகம். எடுத்த உடனே யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதர ஸ்வதாத்மா அன்யாம் ச ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீம் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் ஆரம்பிக்கிறான் துருவன். பாகவதத்துல இருக்குது. துருவன் ஆரம்பிக்கிறான். இத ஆரம்பிச்சு இந்த சோஸ்திரம் பாட ஆரம்பிச்சு 36 ஸ்லோகங்கள் கண்டினியூஸா அந்த குழந்தையினுடைய வாயிலேந்து வருது. 36 ஸ்லோகங்களால பகவானை துதி பாடினான். அப்படி 36 ஸ்லோகங்களால பாடினானாமே, ஒண்ணுமே தெரியாத குழந்தையாச்சே குருவாயூரப்பா அவன். சம்பிருஷ்ட வானசி தரேன ததாதரேன. குருவாயூரப்பா இது நிஜமா? குருவாயூரப்பா நிஜமா அவ்வளவு ஸ்லோகம் அந்த குழந்தையால சொல்ல முடிஞ்சுதா அப்படின்னு ஆமாங்கிறார். அந்த இடத்துல அப்படி பகவான் திருவா உனக்கு என்ன வேணும்னு பகவான் கேட்க எதுக்கு வந்தார்? இப்ப பகவான் கீழே வந்துட்டார். இப்ப எதுக்கு அவன் வந்தான்? துருவன் எதுக்கு இங்க வந்தான்? அப்பா மடியில உட்காந்துக்கணும். அவனுடைய மெயின் பாயிண்ட் என்ன? அப்பா மடியில நாம உட்காரணும். இதெல்லாம் தான் ஒண்ணா ஸ்டெப். அப்பா மடியில உட்காரணும்னா என்ன பண்ணணும்? சித்தி என்ன போதனை பண்ணா அதை ஃபாலோ பண்ணி பண்ணும். இதுக்காகத்தானே அவன் வந்தான். குழந்தை அந்த காரணத்துக்காக அன்று 5 மாதங்களுக்கு முன் இங்க வந்தது. இப்ப 5 மாசம் கழிச்சு இப்ப பகவான் கேட்கிறார் உனக்கு என்ன வேணும்னு. இப்ப பதில் சொல்லணும் இந்த குழந்தை. அப்போ தபஸ்ல வைராகியத்துல கட்டுப்படுறார் பகவான். யாருடைய தபஸ்ல? துருவனோட தபஸ்ல. உடனே துருவன் கேட்டானா, என்ன கேட்கிறான்னு பாருங்க. நான் தபஸ் பண்ண இந்த இடத்துல, நான் இங்க தபஸ் பண்ணோட இந்த இடத்துல என் எதிர்க்க நீங்க இப்ப நிக்கிறீங்களே இதே கோலத்துல, இப்ப நிக்கிறேளோ இல்லையோ இதே கோலத்துல நான் இங்க தபஸ் பண்ணிட்டே இருக்கணும், நீங்க இங்க நின்றுட்டே இருக்கணும். அவ்வளவுதான், அது போரும். இப்படியே இருந்தா அது எனக்கு போரும். நானா பகவான் ஆடி போயிட்டார். என்ன ஒரு வைராகியம் இந்த 5 வயது குழந்தைக்குன்னு. இப்ப அவனுக்கு அனுகிரகம் பண்றார். என்ன அவன் கேட்டதை கொடுக்கிறாரா அப்படின்னா அது இல்ல. அவன் என்ன காரணத்திற்காக இங்கு வந்தான்? அவன் ராஜ்ய பரிபாலனம், ஒரு ராஜாவினுடைய மகன். அவன் என்ன காரணத்திற்காக இங்கு வந்தான் அப்படிங்கறதெல்லாம் பகவானுக்கு தெரியாத. குழந்தையானால் கேட்டது இது. தாவத் விபோத விமலம் பிரணுவந்தமேனம் ஆபாஷதாஸ்வம் அவகம்ய ததீய பாவம் ராஜ்யம் சிரம் சமனுபூய பாஜஸ்வ பூயக சர்வோத்ரவம் த்ருவபதம் வினிவிருத்திஹீனம். இப்படி நிர்மலமான மனசுன்னு நீ நினைச்சு எல்லாம் அப்ப சொல்றார், நிர்மலமான மனசுப்பா உனக்கு, நீ நினைச்சது எல்லாமே உனக்கு நடக்கும். உன் அப்பாவும் சித்தியும் உன்னுடைய ராஜ்ய எல்லையில உன்னை வரவேற்க போறா. பகவான் சொல்றார் துருவன் கிட்ட, நீ எதை பத்தியும் கவலைப்படாது. அப்பாவும் சித்தியும் ராஜ்ய எல்லையில உன்னை வரவேற்க போறா. இது வரைக்கும் உனக்கு கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். அப்புறம் ராஜ்யத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவா. அந்த ராஜ்யத்தை ஏத்துண்டு என்ன நீ இப்ப 36 ஸ்லோகங்களால நீனு துதி பண்ண. அதனால 36,000 வருடங்கள் நீ ஆட்சி செய்வாய். ராஜ்யத்தை ஆண்டுட்டு நீ திரும்ப இதே இடத்துக்கு வா. நீ சொன்ன மாதிரி நீ இதே இடத்துக்கு வா, நீ தப்பம் பண்ண இடத்துக்கு. அந்த நேரத்தில்
நான் வந்து உனக்கு ஒரு நல்ல கதியை கொடுப்பேன். என்ன கதி அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு மேல் ஒரு பதமான துருவ பதம் அப்படிங்கறத உன்னை சிருஷ்டி பண்ணி நான் அந்த இடத்துல உன்னை உட்கார வைப்பேன். துருவ நட்சத்திரமா உன்னை நான் ஜொலிக்க வைப்பேன்னு சொல்றார். துருவன் அதை ஏற்றுக்கொள்ள அங்கேருந்து கிளம்பினானாவே குருவாயிரப்பா நிஜமா ஆமாங்கிறார். இதுக்குள்ள நாரதர் போய் கிடுகிடுன்னு துருவன் வரான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம், பகவானோட அனுகிரகத்தோட வரான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ராஜா கிட்ட சொல்ல, உத்தானபாதன் தன்னுடைய சுருச்சி, தன்னுடைய மகன் உத்தமன் எல்லாரோடையும் கிடுகிடுன்னு சுனீதி வீட்டுக்கு போய் தன்னுடைய தவறுக்காக வருந்தி அவளை எல்லாம் கூப்பிட்டு, நாட்டில் உள்ள மக்கள், நாட்டில் உள்ள ராஜ பரிவாரங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பல்லக்கை எடுத்துக்கொண்டு அங்க போய் எல்லையில போய் நின்னான். அங்கேருந்து போனான், துருவனை பார்த்தான். பார்த்தவுடன் உத்தானபாதன் கிடுகிடுகிடுன்னு ஓடி போனான். ஓடி போய் துருவனை தூக்கி அணைச்சுண்டான். இதுதானே வேணும் துருவனுக்கு, இதுக்காகத்தானே துருவன் இயங்கினான். 5 மாசத்திற்கு முன்னாடி நிலை என்ன, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம்னு துருவன் முதல்ல ஓடி போய் என்ன பண்ணானா, அம்மாவை தன்னோட அம்மாவை பார்க்கல, நேர போய் சுருச்சியோட காலில் விழுந்தானாம். சித்தி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். கைய 2யும் கூப்பிண்டான். அம்மா நீங்க மட்டும் அன்னைக்கு இந்த உபதேசம் பண்ணலன்னா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. இப்பேற்பட்ட மிகப்பெரிய அனுகிரகம் பகவானே காட்சி தந்து எனக்கு அனுகிரகம் பண்ணது. அப்படி அப்பேற்பட்டது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கதாம்மா, உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு துருவன் சொல்லி அவளுக்கு நமஸ்காரம் பண்றான். உடனே ஒரு பல்லக்கில துருவனை வச்சுட்டு கோலாகலமா கூட்டிட்டு போய் அந்த 5 வயது பாலகன் வந்தவுடன் உத்தானபாதன் என்ன பண்ணினான், ராஜ்யத்தை கொஞ்ச நாள் சிறிது நாட்கள் இருந்து விட்டு ராஜ்யத்தை அவன் ஆளுவதற்கு அவனிடம் ஒப்படைத்து விட்டு, துருவனிடம் ஒப்படைத்து விட்டு இவன் வானப்பிரஸ்தத்துக்கு போறான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உத்தமன் என்ன பண்ணினான், உத்தானபாதன் காட்டுக்கு போறான். இத்யூச்சிஷி த்வயி கத நிருபநந்தனோசௌ ஆனந்திதா கில ஜனோ நகரீமுபேதக ரேமே சிரம் பவதனுக்ரக பூர்ண காமக தாதே கதே ஜவனமாத்ருகராஜ்ய பாரக. குழந்தைக்கு வயசு வரணும்ல, அந்த வயசு வர வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்க கொண்டு அவன் குழந்தைகிட்ட ஒப்படைச்சிட்டு நாட்டை இவன் கிளம்பி போறான். இவன் கிளம்பி போனதுக்கு பிறகு நாட்டினுடைய பாரத்தை இவன் பார்க்கிறான். இவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். பார்த்து கொண்டு 36,000 வருடங்கள் நாடு நல்ல விதமாக நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன ஆறுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவா 2 பேரும் இந்த குபேரனுடைய வேலைக்காரனான யக்ஷனுக்கும் இந்த உத்தமனுக்கும், இவனுக்கு தம்பி தானே இந்த உத்தமன் காட்டுல ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக போறான். வேட்டையாட போகும் பொழுது குபேரனோட வேலைக்காரன் யக்ஷன் அந்த காட்டுல இருக்கான். அவ 2 பேருக்கும் இந்த வேட்டையாடுறதுல ஒரு சண்டை வருது. அது வாக்குவாதமா முத்துறது. சண்டை பெருசா போகும் பொழுது அந்த யக்ஷன் உத்தமனை கொன்று விடுகிறான். உத்தமனை கொன்னுட்டாங்கிற செய்தி கேட்டு சுருச்சி என்ன பண்றா, ஓடுறா. உத்தமனை தேடிண்டு அவ போகும் பொழுது, காட்டுக்கு ஓடி வரும் பொழுது பாதி வழியில காட்டு தீ வந்துடுறது. காட்டு தீயில மாட்டிண்டு அவளும் இறந்து விடுகிறாள். 2 பேருக்கும் அகால மரணம் ஏற்பட்டதுங்கிற விஷயம் துருவனுக்கு தெரிய வருது. யக்ஷேண தேவ நிகதே புனருத்தமேஸ்மின் யக்ஷைஸ யுத்த நிரதோ விரதோ மனோக்த்ய சாந்தியா பிரசன்ன ஹிருதய தனுதது பேத பக்திமேவ சுதுர்டாம் அவருணோன்மகாத்மா. உத்தமன் தன்னோட தம்பி தானே, அன்னைக்கு அந்த காலத்துல அப்படித்தானே பண்ணினான் அப்படின்னு தான் எதிரியாக நினைக்கணும்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா துருவன். துருவன் அப்பேற்பட்டவனா, எப்பேற்பட்ட மகாத்மா அவன். அன்னைக்கே அந்த 5 வயது குழந்தையாக இருந்த பொழுதே அவனுடைய மனோநிலை எப்படி இருந்தது. இப்ப தன்னுடைய தம்பிக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சவனே கோபம் வந்துடுது. யக்ஷனின் மூலமாகத்தான் தன்னுடைய தம்பி மரணம் அடைந்தான். அதன் காரணமாகத்தான் தன்னுடைய சித்தி சுருச்சியும் இறந்து போனான்ங்கிற செய்தி கேட்ட உடனே இவனுக்கு யக்ஷேன தேவ நிகதே புனருத்தமேஸ்மின் கிடுகிடுன்னு போயிட்டான். இங்க இருந்து உடனே துருவன் காட்டுக்கு போறான். யக்ஷர்களோட சண்டை போடுறான். யக்ஷர் இத தெரிஞ்சுட்ட தாத்தா மனுவும் ஓடி வர்றாரு அங்கிருந்து. ஐயோ யக்ஷர்களோட வேற சண்டை போற. இது யக்ஷர்கள் யார் அப்படின்னா துருவனினுடைய வேலையாட்கள். குபேரனினுடைய வேலையாட்கள். இந்த குபேரனினுடைய வேலையாட்கள் இவாளோட எண்ணத்துக்கு அனாவசியமா சண்டை போடணும். நம்ம குபேரனுடைய வேலையாட்கள் அப்படிங்கறதுக்காக சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல அவர். இவாளோட நீ சண்டை போட, ஒரு யக்ஷன் அவனை கொன்னுட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ சண்டை போட்டு
பல யக்ஷர்களை நீ கொலை செய்கிறாய். ஒரு யக்ஷன் இவனை கொண்டுட்டான், சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன். இதனால பல யக்ஷர்களை கொன்றது ஒரு விவேகி நீ. இவ்வளவு உயர்ந்த மனோபாவம் கொண்டவன், இப்படி தபஸ்லாம் பண்ணி பகவான் கிட்ட இப்படி ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்க, அனுகிரகம் வாங்கியிருக்க. அப்படிப்பட்ட விவேகியான உனக்கு இது சரியில்லை அப்படின்னு மனுவானவர் துருவனுக்கு உபதேசம் பண்றார். துருவனும் அதை கேட்டுவிட்டு யுத்தத்தை உடனே நிறுத்தினான். இதுல இருந்து என்ன, எத்தனை பெரிய நிலைக்கு நாம வந்தாலும் நம்ம வீட்டுல பெரியவான் யாராவது ஒரு நல்ல அறிவுகளை நமக்கு சொன்னார்கள், அட்வைஸ நமக்கு சொல்றா அப்படின்னா நாம அதை ஏத்துக்கணும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல துருவன் காட்டுவதாக இங்கு ஒரு செய்தி நமக்கு இருக்கு. இதெல்லாமே பாகவதத்துல இருக்கிறது தான். இதை கேட்ட துருவன் உடனே நிறுத்துறான். யுத்தம் நின்னுடுத்துன்னு தெரிஞ்சப்புறம் தான் அந்த யக்ஷாதிபதி, அதாவது யக்ஷனுக்கு அதிபதியான குபேரனே வரானாம். பயம், அது வரைக்கும் அவனே வரல. யக்ஷாதிபதி குபேரன் ரொம்ப சந்தோஷத்தோட துருவனிடம் வந்தார். துருவனை பார்க்க வந்தவர் தான் தேவன். யாரு? குபேரன் மிகப்பெரிய இது மகாலட்சுமி ஸ்வரூபம். அப்படி ஒரு இதெல்லாம் அவங்கிட்டதான் இருக்கு, பொண்ணு பொருள் எல்லாமே அவன் தான் குபேரன். அவன் என்ன பண்ணான், அங்கேன்னு வந்து ரொம்ப சந்தோஷத்தோட துருவன் கிட்ட உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு தரேன். நாமளா இருந்தா குபேரன் வந்து நின்னோடனே, நேதிக்குதான் குபேரலட்சுமி பூஜை முடிஞ்சிருக்கு, கேட்ட உடனே குபேரலட்சுமி பூஜை வேற முடிஞ்சிருக்கு, குபேரன் வேற வந்து எதிர்க்க நின்னுட்டான், என்னென்ன கேட்கணுமோ கேட்டு வாங்கிட்டுருவோம். இவன் என்ன பண்ணான், துருவன் என்ன பண்ணினான் அப்படின்னு பார்த்தா, அப்ப துருவன் என்ன பண்ணான், நீங்களும் பகவான், குபேரனையும் பகவான், நீங்களும் பகவானாகிய தங்களிடத்தில் பக்தி இருக்கு எனக்கு. எப்படி அந்த பக்தி பகவான் கிட்ட நாங்க எப்பயுமே பக்தியோட இருக்கிற என்னோட பக்தி என்னைக்குமே திடமாக இருக்க வேண்டும். அதுல எங்கேயாவது கொஞ்சம் சலனம் எல்லாம் வந்துடக்கூடாது. எனக்கு அந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடு. அப்போ அத வந்து இன்னும் எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டே போறான்றத பாருங்க. அந்த பக்தி கொஞ்சமாவது எங்கேயாவது கொஞ்சம் இந்த பக்கம் டைவர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால அந்த பக்தி வந்து இன்னும் திடமாகவே எனக்கு இருக்க வேண்டும் என்று குபேரன் கிட்ட பிரார்த்திக்கிறானே. இப்ப இவ்வளவு பெரிய நாட்டை ஆண்டுண்டு வரா, என் நாட்டுக்கு இந்த செல்வம் வேணும், அந்த செல்வம் வேணும், செல்வத்துக்கு அதிபதி அவன், இது வேணும் அது வேணும், என் நாடு இப்படி சுபிட்சமா இருக்கணும் அப்படி சுபிட்சமா இருக்கணும்னு கேட்டிருக்கலாமே குருவாயூரப்பா அவன். ஆனா அவன் அப்படி கேட்கலையே, இததானே அவங்கிட்ட போய் பிரார்த்திச்சிருக்கான். இதுவும் சத்தியமா குருவாயூரப்பா? ஆமாம் என்றார் குருவாயூரப்பன். அப்படி பக்தி, உண்மையில பக்தி வேணும், பக்தியும் ஏவ, அது மட்டுமே எனக்கு வேணும். அதுவும் எப்படி வேணும், திருடாம், ரொம்ப திடமாக வேணும். அவருனோன் மகாத்மா, அதையே எனக்கு கொடுங்கள் மகாத்மாவேன்னு சொல்லி கேட்டானே துருவனிடம். அது துருவன் குபேரனிடம் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படி துருவன் காட்டுக்கு போய் அவனிடம் கேட்ட பிறகு அவனும் அதற்கு குபேரனும் அப்படியே ஆகட்டும் என்று திரும்பி செல்கிறான். 36,000 வருடங்கள் பகவான் சொன்னபடி ஆட்சி செஞ்சு முடிச்சாச்சு. இனிமே தீர்மானம் பண்ணிக்கிறான். பகவான் கிட்ட சொன்ன மாதிரி நேர என்ன பண்றான், தீர்மானம் பண்ண துருவன் 5 வயசுல தவம் பண்ண இடமான மதுகானனத்துக்கு வர அங்க போறார். நேர எங்க, யமுனா நதிக்கரையில போறார். ஸ்நானம் பண்ணிட்டு மதுவனத்துல எந்த இடத்துல 5 வயதில் தவம் பண்ண உட்கார்ந்தாரோ அதே இடத்தில் உட்கார்ந்த அடுத்த க்ஷணம் விமானம் வருது. ஒரு விமானம் மேலேந்து வந்து இறங்குறது. விஷ்ணு தூதர்கள்லாம் வந்து சகலவிதமான மரியாதையோட பகவான் உங்களை கூட்டிண்டு வர சொன்னார்னு சொல்றான். எல்லாரும் வந்து அவள்லாம் வந்து நிக்கிறா. விமானம் வந்திருக்கு. வந்தவள்னு சொல்றா, சகலவிதமான மரியாதையோட உங்களை கூப்பிட்டு வர சொல்றா, நீங்க இந்த விமானத்துல ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கிறா. அப்போ துருவனும் என்ன பண்றான், அங்கேருந்து வந்து அந்த விமானத்துல வந்து ஏறுறதுக்காக காலை தூக்கி வைக்கிறான். எட்டல, உயரமா இருக்கு, எட்டல. காலை தூக்கி வச்சு பாக்குறான், எட்டல. அந்த டயத்துல ஒருத்தர் குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. ஓடி வந்து அங்கேருந்து நின்னுண்டு, நான் தலைய குனிஞ்சுக்கிறேன், என் தலைமையில காலை வச்சுண்டு நீங்க ஏறிக்கோங்க அப்படிங்கிறார். யார் அவர் அப்படின்னு பார்த்தா யம தர்மராஜா. என்ன விசேஷம்னா, துருவன் மாதிரி தபஸ் இருந்தா, துருவன் மாதிரி ஒரு பக்தி இருந்தா, துருவன் மாதிரி ஒரு வைராகியம் இருந்தா எவனையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கறத இது காட்டுறது. இப்ப விமானம் கிளம்புறது. விமானம் துருவனை ஏத்திண்டாச்சு. விமானம் கிளம்பி கொஞ்ச தூரம் போறது. எல்லாரும் பாக்குறா. போய் திரும்பி பார்த்தா துருவனினுடைய முகத்தில் கொஞ்சம் கலக்கம். பகவானே உங்களை கூட்டு வர சொல்லிட்டார், பகவானே உங்களுக்காக விமானம் அமைச்சிருக்காரு. அப்படி இருக்கிறச்சே உங்க முகத்துல சந்தோஷம் இல்லாம ஏன் இப்ப கலக்கம் அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் கேட்க, அப்ப இவர் சொன்னார், இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கு,
வந்ததுக்கு பிறகு என் கஷ்டமான நேரத்துல எல்லாம் அம்மா என் கூட இருந்தா. இப்ப நானு சௌக்கியமான நேரத்துல இருக்கிற நேரத்துல எங்க அம்மா என் கூட இருக்கணும், அவளை இப்படி விட்டுட்டு வரனேன்னு எனக்கு கலக்கமா இருக்கு, அதனால நான் கலங்குறேன்னு சொல்ல, கொஞ்சம் முன்னாடி பாருங்கோ. அந்தே பவத் புருஷநீத விமானயாதக மாத்ரா சமம் த்ருவபதே முதிதோயமஸ்தே ஏவம் ஸ்வப்ருத்ய ஜனபாலனலோலதேஸ்வம் பாதாலயாதிபனிருந்தி மமாமயௌகா. முன்னாடி பாருங்கோங்கிறா விஷ்ணு தூதர்கள். முன்னாடி பார்த்தா இவனுடைய விமானத்துக்கு முன்னாடி இன்னொரு விமானம் போயிட்டு இருக்கு. அதுல அவ அம்மா உங்களுக்கே நல்ல கதி கொடுக்கிறப்போ உங்களை கர்ப்ப வாசத்தில் தாங்கிய தாயான உங்களுடைய தாயை பகவான் விட்டு விடுவாரா அப்படின்னு காட்ட, மாத்ரா சமம் திருவபதே உங்களுக்கு சமமாக அம்மாவையும் அழைத்து செல்ல பட்டத்திரி தான் சொன்னாரா. அப்பா, இது என்ன ஒரு அழகான சரித்திரம், திருவன் பண்ண பாக்கியம் யார் பண்ணுவா பகவானே. விமானத்தை அனுப்பி அவனை கூட்டிட்டு போறதோட இல்லாம அவ அம்மாவையும் கூட கூட்டி அவளுக்கும் நல்ல கதி அடைஞ்சாளே, இப்படிப்பட்டவா யார் இருப்பா. இப்படிப்பட்ட திருவ சரித்திரத்தை சிரவணம் பண்ற போது, இப்படிப்பட்ட திருவ சரித்திரத்தை சிரவணம் பண்ற போது, சிரவணம் பண்ற எல்லாருக்கும் நல்ல பலஸ்ருதியையும் கொடுத்து என்னையும் என்னுடைய ரோகத்தையும் தீர்த்து ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி துருவ சரித்திரத்தை குருவாயூரப்பனுடைய பாதங்கள்ல ரொம்ப உருக்கமா சமர்ப்பணம் பண்றார் பட்டத்திரி. துருவனும் விஷ்ணு பதத்தை அடைந்து பகவான் சொன்ன மாதிரி துருவ பதத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்தார். பகவான் என்ன சொன்னாரோ அதே மாதிரி விஷ்ணு பதத்தை அடைந்த உடனே அவருக்கு மேல் ஒரு துருவ பதத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்து அங்க இன்னைக்கும் துருவ நட்சத்திரமாக ஜொலிச்சென்றிருக்கார் துருவன். அந்த துருவ சரித்திரத்தை யார் யார் சிரவணம் பண்றாளோ அவளுக்கு பகவான் இந்த லோகத்திலையும் சரி எந்த லோகத்திலையும் சரி சகல விதமான சௌக்கியத்தையும் அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லி இந்த துருவ சரித்திரத்தை கேட்டவாளுக்கும் சொன்ன வாய்ப்பு கொடுத்த எனக்கும் குருவாயூரப்பனுக்கு நன்றி சொல்லி இந்த சரித்திரத்தை நாம இன்னைக்கு முடிச்சுக்கிறோம். நாராயணா கில குரோ பகவன் நமஸ்தே.